அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பேரறிஞர் ஆணிமுத்து அவர்களுடைய பெயரிலே ஒரு மன்றம் தொடங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சுருக்கமாக ஐயா ஆணிமுத்து அவர்களுடன் நெருங்கிய பழகிய நண்பர்கள், தோழர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் அதிகப்படியாக இந்த சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும், இந்த நூலகம், இந்த நிகழ்வு நடக்கின்ற இந்த நூலகம் முன்னாள் தமிழ் பேராசிரியர் ஆசிரியராக இருந்து தமிழ் இயக்கத்தை வளர்த்தெடுத்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஐயா இறைவனாருடைய இல்லத்திலே இங்கே நடத்த வேண்டும் என்ற ஒரு அவாவினாலே இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதை ஒரு அமைப்பாக பேரறிஞர் ஆணிமுத்து சிந்தனையாளர் பேரவை என்ற அளவிலே ஒரு அமைப்பாக இன்றைக்கு நாம் தொடங்குகின்றோம். இதற்கான அமைப்புகள் எல்லாம் பின்னாலே விரிவாக அமைத்து, நிர்வாகத்தெல்லாம் அமைத்து, அதற்கு பிறகு இந்த அதனுடைய செயல்பாட்டுகள் எல்லாம் வடிவமைக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சுருக்கமாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணமாக எல்லோரையும், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, எல்லோரையும் கலந்து ஒரு அமைப்பினை தொடங்குவது என்பது தொடக்கத்திலேயே நம்முடைய அந்த ஆர்வத்தை தடை செய்யக்கூடிய சில எண்ணங்கள், சில கருத்துக்கள் எல்லாம் வெளியே விழுந்து விடுகின்றன. அதனால் நிறைய தடைகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டுருக்குங்க. அதனாலே ஒரு தகுதி வாய்ந்த, திறன் வாய்ந்த, பெரியாருக்கு பிறகு பெரியாருடைய சிந்தனைகளை கொண்டு செல்வதற்கும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக தந்தை பெரியார் அவர்கள் என்னையெல்லாம் இந்த நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கின்றார், எத்தகைய செயலெல்லாம் இங்கே நமக்காக அளித்து சென்றிருக்கின்றார் என்பதையெல்லாம் ஒரு வடிவமாக்கி அகில இந்திய அளவிற்கும் ஒரு வழிகாட்டுதலை அந்த பெரியாருடைய சிந்தனைகளெல்லாம் ஆய்ந்து அதனுடன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் நுணுக்கமாக ஆய்ந்து அதனுடன் 15 மேல் நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலும் மிக தெளிவாக ஆய்ந்து அதற்கு பிறகு ஐயா ஆணிமுத்து அவர்கள் ஒரு 3 குறிக்கோளுடன் அவருடைய பணியை முடித்திருக்கிறாக நான் கருதுகிறேன். இந்த பெரியாருடைய சிந்தனை தான் இந்த நாட்டை வழிநடத்தும் என்பது ஐயா ஆணிமுத்து அவருடைய குறிக்கோள். அதற்கு ஏற்ப இந்த இந்திய நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இடம் கொடுக்குமா என்று சொன்னால் இடம் அளிக்கவில்லை. அதனால புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். அகில இந்திய அளவு நாட்டுடைய இந்திய அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ஒரு கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும். பெரியாருடைய சிந்தனைகள் அந்த அமைப்புகள், இந்த நாடு இயங்க வேண்டும், ஒரு சமத்துவ சமதர்மம் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஐயா அவர்கள் இயங்கினார்கள். அதற்கு அவர் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்கிறார். பெரியாருடைய சிந்தனை இந்த மக்கள் சமுதாயத்தில் பரவ வேண்டும் என்று சொன்னால் மார்க்சிய வழியில் பெரியார் சிந்தனையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்கின்றார். அதனால அதற்கு அடுத்து இந்திய அளவிலே அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனையும் அதில் இணைத்து செல்ல வேண்டும் என்பதாக ஐயா சொல்லுகின்றார். எனவே பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் இந்த 3 பேர் அறிஞர்களுடைய கொள்கைகளை வழிநடத்தி சென்றால்தான் இந்தியாவுடைய ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை நாம் படைக்க முடியும் என்று ஐயா ஆணிமுத்து அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதில் கூடுதலாக நாம் புதுச்சேரியில் ஏன் அவருக்கு இந்த முதன்மை கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஐயா ஆணிமுத்து புதுச்சேரியிலே அவர் குடும்ப வழியாக அவருடைய மகன்கள் இங்கே வாழ்ந்தாலும் நம்முடைய புதுச்சேரிக்கென்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆணையம் அமைவதற்கு மிக முதன்மையான ஒரு காரணமாக அவர் இருந்திருக்கின்றார். புதுச்சேரி அரசிலே நம்முடைய அமைச்சராக இருந்த இரா விஸ்வநாதன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்த விஸ்வநாதன் அவர்கள் சமூக நீதி பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த சமுதாயத்திற்காக ஒரு அமைப்பினை அரசு வழியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அதற்கு ஒரு ஆணையம் இங்கே புதுச்சேரியிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது அவருடைய துறை அந்த
சார்ந்த துறை என்பதனாலே அதிகாரிகள் எல்லாம் அழைத்து பேசுகின்ற கருத்து கேட்கின்ற பொழுது அத்தனை இந்திய ஆட்சி பணியாளர்களும் உடன் இருந்த அதிகாரிகள் எல்லாம் இது ஒரு யூனியன் பிரதேசம், இங்கே அதற்கான உரிமைகள் நமக்கு இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லி மறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அதற்கான உரிமைகள் இருக்கின்றன என்பதனை ஐயா ஆணைமுத்து அவர்கள் மூலமாக அதை அறிந்து ஆணைமுத்து அவர்களிடம் தொடர்பு கொண்டு அந்த அதிகாரிகளுடைய கூட்டத்திலே ஆணைமுத்து ஐயா அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்பதை அவர் விஸ்வநாதன் அவர்கள் திட்டமிட்டார்கள். அதற்காக தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாம் இங்கே வரவழைத்திருக்கார். நேற்று அவரிடம் இரவு நான் நீண்ட நாள் பேசிக் கொண்டிருந்த போது சில செய்திகள், அதாவது முழுமையான செய்திகள் இன்னும் வரவில்லை. ஐயா ஆணைமுத்து அவர்கள் இன்னும் என்னென்ன செய்தார் என்பதையெல்லாம் அந்த ஆணையம் அமைப்பதற்கான வேலைகள் திட்டங்களை எல்லாம் இன்னும் அவர் என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் இன்னும் சில செய்திகளே அவர் நேற்று இரவு சொன்னார். நான் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளும் அழைத்து வந்து பேசினேன், புதுச்சேரியுடைய அதிகாரிகளும் வைத்து பேசினேன். அப்பொழுது இவர் எல்லாம் அதிகாரம் இல்லை என்றே சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு அரசு சார்ந்த ஒரு கலந்துரையாடல் என்பதனாலே ஆணைமுத்து அவர்களை அந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது என்ற காரணத்தினாலே அவருடைய அலுவலகத்திலே அமைச்சர் அலுவலகத்திலே என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதிகாரிகள் எல்லாம் அமர்வுவதற்கு அதே அரங்கிலேயே ஐயா ஆணைமுத்து அவர்களையும் விஸ்வநாதன் அவரை அழைத்து வந்து உட்கார வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் யார் என்று அப்பொழுது யாரும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த கலந்துரையாடலிலே விஸ்வநாதன் அவர் கேள்வி கேட்க அவர்களெல்லாம் மறுத்து சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதுதான் ஐயா ஆணைமுத்து அவர்கள் அமைதியாக இருந்தவர் சொல்லுகிறார், நான் சிறிது நேரம் பேசலாமா என்று கேட்டிருக்கின்றார். அப்பொழுது அவரெல்லாம் இன்னும் ஒரு யார் ஒரு புதிய ஒரு பெரிய மனிதரை உட்கார்ந்து வைத்துக்கொண்டு எப்படி அவர்களிடம் நான் பேசுவது என்ற ஒரு சங்கடமாக இருந்த பார்வை அப்படி இருந்திருக்கின்றது. அப்போது விஸ்வநாதன் சொல்லியிருக்கின்றார்கள், இந்திய அளவிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றியும் இந்த இட ஒதுக்கீடு வரலாறு பற்றியும் ஐயா அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். அவர் பேசினால் நமக்கு அளவிற்கும் அதில் சில செய்திகள் கிடைக்கும் என்று பேச வைத்தார். அப்பொழுது அந்த அதிகாரிகள் எந்தெந்த காரணங்களை சொல்லி மறுத்தார்களோ அத்தனை காரணங்களையும் ஐயா ஆணைமுத்தினுடைய பதிலில் அடங்கிவிட்டது. அதற்கு பிறகு அந்த அதிகாரிகள் எல்லாம் ஐயா இந்த சட்ட நுணுக்கங்களையும் எங்களுக்கு தெரியவில்லை, அதன்படி பார்த்தால் புதுச்சேரியிலே ஆணையம் அமைப்பதற்கு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உரிமை இருக்கிறது என்று ஒரு ஒப்புதலை கொடுத்தார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த ஆணையம் அமைக்கப்படுகிறது. அதுக்கு பின்னாலே தங்கமணி அவருடைய தலைமையிலே ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய பரிந்துரையும் அதில் இணைந்து வேலை செய்த பிறகு தங்கமணி அவருடைய தலைமையிலே ஆணையம் அமைக்கிறார்கள். முதலமைச்சராக அப்பொழுது ஆர்.வி. ஜானகிராமன் இருந்தார். அப்பொழுது அவருடைய முன்னிலையும் அந்த நிறைவேறுகிறது. அதுக்கு பிறகு ரங்கசாமி அவர் முதலமைச்சர் வரும்போது அது நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது ஒரு சமுதாய பணி, நம்ம அரசாங்கத்தின் மூலம் நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமுதாய பணி ஆணைமுத்து செய்திருக்கின்றார். அதற்கடுத்து இங்கே ஒரு தமிழின உணர்வை, பகுத்தறிவு உணர்வை, பெரியாரியல் கருத்துக்களை அதிகமாக பரப்பியதிலே ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. நான் 1985 ஆண்டுகளில் நான் அப்பொழுது பெரியார் அறிவியல் நிறுவனம் தொடங்கி டிப்ளமா இன் பெரியார் தார் சென்ற ஒரு சிந்தனை வழியை ஆசிரியர் வீரமணி நடத்துகின்ற திராவிடர் கழகத்தின் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பிரச்சார நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அந்த அஞ்சல் வழி கல்லூரியிலே பயின்று ஓராண்டு அதை முழுக்க படித்த பொழுது அதிலே அந்த முதலாக ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை வாழ்க்கையாக அதை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து கொடுத்தவர் பேராசிரியர் காரை முதல்வராக இருந்த ராமநாதன் அவர்கள். அந்த பாடத்திட்டங்களை படிக்கிற பொழுது அவர் கேள்விகள் எல்லாம் கேட்டு பதில் எங்களுக்கு எழுத சொல்லிவிடுவார்கள். அந்த பதிலை அவர் எப்படி சொல்கிறார், நான் நடத்துகின்ற வகுப்பிலே மட்டும் இந்த கேள்விக்கான பதிலை தேடாதீர்கள், நீங்கள் அதற்கு அப்பால் சென்று நூலகம் பல வரலாறுகளை தேடி படித்து அதனால் எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நான் பெரியாருடைய சிந்தனைகள் படிப்பதற்கு எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்த ஆசிரியர் ஐயா அரிமுதை தென்னகனார் அவரிடத்தில் அணுகினேன். ஏன்னா நாங்களால் படிக்கின்ற பொழுது அவர் தான் சிறுக சிறுக அந்த மொழி உணர்வு, இன உணர்வு, பெரியாரை பற்றிய கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு பதித்தவர் எங்களுடைய நெஞ்சிலே. ஐயா அவரிடத்தில் இப்போ அவர் பேசுகின்ற போது அவர் சொன்னார், நீ எங்கேயும் தேடவேனா, ஆணைமுத்து தொகுத்தளித்த பெரியாரியல் சிந்தனைகள் 3 வால்யூம் இருக்கிறது, அதை உங்களிடம் கொடுக்கிறேன், எடுத்து படிங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அதை படித்த பிறகுதான் அதற்கு பிறகு ஆணைமுத்தை நான் தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது நம்ம தமிழ்மணியுடைய ஏற்பாட்டிலே அங்கே ஒரு தெலாஸ்பேட்டையில் நினைக்கிறேன், அங்கே ஒரு பயிற்சி முகம் நடக்கும்போது அங்கே நேரடியாக கலந்து பேச ஆரம்பித்தேன். அதுக்கு தொடர்ந்து அவருடைய சொற்பொழிவு அவர் கூட இணைந்து புதுச்சேரிக்கு வந்தால் கூடவே இருந்து இயங்குகின்ற அளவுக்கு நான் அவரிடம் பயிற்சி பெற ஆரம்பித்தேன். அவரை வைத்து நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றேன்.
அவரை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வேண்டியே நான் அவருக்கென்று ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாரியல் வேந்தர் என்ற ஒரு விருதினை அவருக்கு கொடுத்தோம். அந்த விருதினை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் எங்களை மறுத்தார். அந்த வகையிலே அவருடைய அடிப்படையான வரலாறுகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும், புதுச்சேரி மக்களிடத்தில் பரப்ப வேண்டும். அதே நேரத்திலே இங்கே இருக்கிற பெரியாரியல் உணர்வாளர்களுக்கும் திராவிடர் கழக இயக்க தோழர்களுக்கும் ஆணைமுத்தினுடைய சிந்தனைகளை பரப்புவது செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கத்துடன் இந்த மன்றத்தை பேரவையை தொடங்குகிறோம். அதற்கு முன்னதாக பேரவையை தொடங்கிவிட்டு நம்முடைய சொற்பொழிவை தொடருவோம் என்று கூறி இப்பொழுது இந்த பேரவையுடைய பெயர் பலகையை ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய பெரியாருடைய பேரியலை, பெரியாருடைய மெய்யியலை, பகுத்தறிவு உணர்வுகளை தெள்ள தெளிவாக ஆய்வுக்கு உட்படுத்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க உலகெல்லாம் பரவு செய்து வருகின்ற ஐயா தமிழறிஞர் பேராசிரியர் அருளி ஐயா அவர்களை திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் பேராசிரியர் அருளி ஐயா அவரை பற்றி அது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறவர்களாம் ஒரு மேலோட்டமாக கடவுள் இல்லை என்று சொன்னால் போதும், பார்ப்பனரை ஒழித்து விட்டால் போதும் என்ற இது மாதிரி ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் பெரியாரிகளை பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆணைமுத்து ஐயா ஒருவர் தான் அந்த பெரியாரியலை முழுமையாக, நான் கூட கட்டுரையில் அப்படி மெய்யியலை பற்றி, அந்த பெரியாருடைய உண்மையான மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்து அவருக்கென்று பெரியாரியலை மையமாக வைத்து ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்று ஆணைமுத்து ஐயா அவருடைய ஆய்வுகள் அப்படி தான் கூறுகின்றன. அதே மாதிரி பெரியார் வரலாறு பெற்று ஆணைமுத்து சொல்லவில்லை. அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது அந்த காலத்தில் யார் யார் எந்தெந்த அறிஞர்களெல்லாம் என்னென்ன சொன்னார்கள் என்பது அவர் நூல்களிலே பின் தொகுப்பிலே வரும். அதாவது எல்லோரும் பெரியாருன்னா இந்த கடவுள் மறுப்பார், சாமியை திட்டுறவர், பாப்பானை திட்டுவர் மட்டும் சொல்கிறோம்ல, அது இல்லை. பெரியாருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயண நூல்கள் அவருடைய ஆய்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவரே ஒரு பெரிய புவியியலாளராக இருந்திருக்கிறார், பொருளியலாளராக தேர்ந்திருக்கின்றார், அறிவியலாளர் தேர்ந்திருக்கின்றார். தமிழில் கூட அவரிடம் சரியான கருத்துக்களை கொண்டு போகாத காலத்திலே சில இடத்துல தமிழை அவர் கொஞ்சம் விமர்சித்து பேசியிருக்கின்றார். ஆனால் அடிப்படை அவருக்கு காரணம் பைத்தியம் பிடிச்சி அலையாதீங்க எதாக இருந்தாலும், அதுதான் தமிழ் பைத்தியம் பிடிச்சி அடிச்சு அறிஞ்சினாக்கா நம்ம பைத்தியம் பிடி அலைய வச்சுட்டு பாப்பா மேலே வந்துடுவான், வேற இடத்துலாம் கொண்டு வந்துடுவான். அது அடிப்படை. அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அறிவியல் மொழி, பண்புள்ள மொழி, பண்பாட்டுக்கு உகந்த மொழி, நம்முடைய நாகரிகம், பண்பாடு, சீதோஷ நிலைக்கெல்லாம் ஒத்த ஒரு மொழி தமிழ் மொழி தான் என்று ஐயா பெரியார் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையெல்லாம் உணர்ந்து நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்கள் கூட தொல்காப்பியத்தை எழுத்தெண்ணி படித்ததாக சொல்லியிருக்கின்றார். அதற்கான அவர் சில செய்திகள்லாம் சொல்லியிருக்கின்றார். என்னிடம் சொல்லுகின்றார், ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுது, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மிக விரிவாக பேசுகிறேன், நீங்கள் புதுச்சேரியில் இருக்கின்ற வழக்குரையர்கள், நீதிபதிகள் உட்பட எல்லாரும் கூப்பிடுங்கள், அதிகாரிகளெல்லாம் கூப்பிடுங்கள், நான் அவர்களுக்கு முன்னால் நான் 2 நாள் பேசுகிறேன், அவர்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குகிறேன், எத்தனை கேள்விகளை வந்தால் கேட்கட்டும், இந்திய அரசியலமைப்பினாலும் உலக நாடுகளுடைய அரசியலமைப்பினாலும் கேட்கட்டும், நான் பதில் சொல்லி என்று சொன்னார். ஆனால் குற்றம் என்னுடையதான், என்னால் நடத்துவதற்கு இயலாமல் விட்டுவிட்டேன். அதே போன்று தொல்காப்பியம் குறித்து அவர் ஒரு சொற்பொழிவை நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஆக அவர் ஒரு தமிழ் அறிஞராக தேர்ந்திருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் நூற்றாண்டு மலர்களில் பார்க்கின்ற பொழுது அவர் எழுதியிருக்கிற பாக்கள் மிக மிக ரொம்ப ஈர்ப்புத்தனம் உள்ள பாடல்கள்லாம் அவர் படைத்திருக்கின்றார். அதுமாதிரி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், பெரியாரை உள் வாங்கி இருக்கிறார். இவ்வளவு வேலைகளையும் அவர் எங்கே செய்திருக்கிறார் என்று சொன்னால், எப்படி எந்த நிலையில் செய்திருக்கிறார் என்று சொன்னால், வறுமையில் உடன்ற ஒரு பெரிய அவர் நிகராக மார்க்சுடைய குடும்பத்தை தான் சொல்லுகின்றார்கள். அதுதான் ஆணைமுத்து ஐயா அவர்களுடைய துணைவியார் காலமான பொழுது என் ஜென்னி மறைந்ததாக அவர் அது ஒப்பீடு செய்கின்றார். அவ்வளவு வறுமை. இப்போது நூற்றாண்டு மலர்களே கூட வெற்றி அவர்கள் சொல்லுகின்ற அந்த வரலாறுகள் படிக்கின்ற பொழுது கண்கள் எல்லாம் கலங்குகின்றன. அவ்வளோ உருக்கமான வரலாறுகளை அவர் வறுமையில் சந்தித்து அதை பற்றி சிந்தனையே படவில்லை. நேரடியாக இப்போ அதாவது அந்த கூட ஐயாக்கிட்ட பேசுங்க சொன்னேன், டெல்லியில் போய் ஐயா அவருடைய ஆதாரங்கள்லாம் அங்கே ஆவணங்களில் புறவிட்டுறாரு. அந்த மலரில் ஒருத்தர் எழுதுறாரு, ஐயாவை நான் சைக்கிள் ஏற்றிக்கின்னு டெல்லியில் இருக்கிற வீதியாக சுற்றின்னு வந்தான்றார். இப்போ நமக்கு அத்தனை சொகுசான எல்லா வண்டி வாகன வசதி இருந்தும்
நம்ம யாரும் குறித்த நேரத்தில் குறித்த நிகழ்ச்சிக்கு போகிறதுல நமக்குன்னு உரிய பங்கு எது செய்கிறதில்ல. அவர் ஆணிமத்துக்கு மட்டும் ஏன் அந்த உணர்வு வந்துன்னு உண்மை புரியல. அப்போ அது மட்டும் எங்கே இருக்குது 2000 3000 தொலைவில் போயிட்டு சைக்கிளில் போகிறது, மோட்டார் சைக்கிளில் போகிறது, பேருந்தில் ஏறி போகிறது, அவ்வளோ தேடல்கள். அது அந்த அந்த வைக்கத்தில் போய் அவர் ஆவணங்களை தேடிய பொழுது அதை அதை உடனிருந்து பார்த்த ஒருவர் அந்த கட்டுரையை பதிவு பண்ணியிருக்கார். அப்படியே அந்த பெரியார் வைக்கத்தில் போய் அந்த கோவில் முன்னால் நடந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி, பெரியாரை பற்றி அங்கே என்ன எழுதியிருக்கிறார் அந்த ஆவணத்தை தூசு தட்டி துரும்பு தட்டி அந்த அதிகாரியே வந்து ரொம்ப உள்ள நுழைய முடியாதீங்க அப்படின்லாம் சொன்னது கூட மீறி ஒரு 4 நாட்கள் தங்கி அந்த ஆவணத்தை எடுத்து அதை கண்டுபிடிச்ச பிறகு அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இருந்தால் சின்ன பிள்ளைங்க துள்ளி குதி மாதிரி குதிக்கிறாராம், கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ வெறித்தனம் பாருங்க அவருக்கு. ஆதாரம்லாம் இப்போது ஐயாவுடைய பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு அவர் ஏதாவது ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பெரியார் எங்கெங்கெல்லாம் போய் தங்கி தன்னுடைய களப்பணியாற்றினா அங்கெல்லாம் நானும் போய் வந்து அந்த செய்திகளெல்லாம் நேரம் பார்த்து விசாரணை பண்ணி தான் எழுத போகிறேன்னு சொல்லிட்டனால தான் அவ்வளோ காலதாமம் ஆகிடுது. அதனால் அவர் முடிக்க முடியல. என்னென்னு சொன்னால் அவர் நாடாறுகுல மித்திரன் என்று ஒரு பத்திரிகை அந்த காலத்திலே நாடாரை பற்றி ஒரு நாடார்கள் நடத்திய ஒரு இதழ். அந்த இதழை தேடி கண்டுபிடித்தால் தான் நிறைய சரித்திரங்கள் தெரியும் என்பதற்காக அவர் அந்த ஊருக்கு போய் அந்த கிராமத்திலே எவ்வளோ பாடுபட்டார் என்பதை என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளோ விடியற் காலையிலே அந்த இடத்துல தேடி பிடிச்ச அங்கே இல்லை இங்கே இல்லை அங்கே இல்லை எங்கே விடவே இல்லையா அவர் கச்சேரிக்கும். நாடாறுகுல மித்திரன் படித்த பிறகு தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறுகளை அந்த காலத்தில் நிலவிய சாதி கொள்கைகள்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடியாது அவர் சொல்லுகின்றார். எனவே ஒரு பெரிய தியாகம் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அது அந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளரை, ஒரு வறுமையில் தோன்றிய ஒரு சிந்தனையாளரை நாம் பார்க்க முடியாது. வறுமை என்றால் தனக்குத்தானே வரவேற்றுக்கொள்ள ஒரு வறுமை. அவருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்திருக்கிறது. அவங்களுடைய தாயாருடைய 10 பவுன் நகையைத்தான் விற்று சிந்தனையாளர் இதை குரல் மலர் தொடங்கியிருக்கார் என்ற வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. ஆக இது அதனோட அவருக்கு பெரிய பலம் எப்படி ஆழ்ந்திருக்கின்றால், அவரை சுற்றி இருந்தவர்கள் IAS அதிகாரிகள், பொருளியல் மேதைகள், சிந்தனையாளர்கள், பெரும் பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள், இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் தமிழ் அறிஞர்கள்லாம் அவர் கூட இருந்திருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பொருளாதாரம் ஒரு பக்கம் சுமையாக இருந்தால் கூட அவர் சுற்றி இருந்த நண்பர்களுடைய வட்டாரம் அவரை உயர்த்தி தூக்கி பிடித்திருக்குது. அவருக்கு தோள் கொடுத்து நின்றிருக்கிறார்கள். இந்த உழைப்பையெல்லாம் தாங்கிதான் பெரியாருடைய சிந்தனைகளை அவர் தொகுத்து 20 தொகுதியிலாக பின்னாலே கலைஞர் அவர்கள் முதல்ல அந்த 3 தொகுதியும் கலைஞர் தான் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு 20 தொகுதியில் ஆக்கப்பட்டிருக்கும். அதே கலைஞர் முதலமைச்சராக அவர் இருந்தபொழுது தான் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய அரும்பணியை செய்த பெரியார் சிந்தனைகளை உயர்த்தி பிடித்ததில், சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்ததில், இந்தியாவிலேயே மிகச்சிறந்த அம்பேத்கருடைய, எனக்கு தெரிஞ்சவர்களே அம்பேத்கர் எவ்வளவு ஒரு சட்ட மேதை என்று சொல்கிறோமோ அதற்கு அடுத்து இந்திய அளவிலே ஆணிமுத்து ஒருவர் தான் சட்ட மேதையாக தெரிகின்றார். அந்த அளவுக்கு ஒரு சட்ட நுணுக்கம் பிடித்த ஒரு பெரிய அறிஞரை இந்த சமுதாயம், தொடர்புடைய சமுதாயமே மறக்கின்றது. தொடர்புடைய இயக்கங்களே அவரை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். பேரளவுக்கு நானும் விழா நடத்துகிறேன் என்று சொல்லி 2 வரியிலே ஆணிமுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடினார். டெல்லிக்கு போனார், போராடினார். அதை விட்டு தான் நிறுத்திடுறாங்க. அவருடைய வரலாறுகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அவருடைய வரலாறு வெளியே கொண்டு வரும் மூலமாக பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நாம் உருவாக்க முடியும். பெரியாரியல் சிந்தனைகளை உருவாக்க முடியும். அதன் வழிபட்ட சமுதாயத்தை அமைக்க முடியும். ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கான அடிப்படையை நம்மால் உருவாக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு குறிக்கோள் தான் இந்த பேரவையினை தொடங்குகின்றோம். இந்த பேரவை நிகழ்ச்சி தொடக்கம்தான். இதற்கு பிறகு நீங்கள் அமர்ந்து பொறுமையாக இதை எப்படியெல்லாம் வழிநடத்த செல்லலாம் என்பதை என்னை அடையுங்கள், பேசுங்கள். ஒரு அமைப்பை உருவாக்குவோம். அதற்கான ஒரு அலுவலகத்தை புதுச்சேரி நகரப்பகுதியிலே அமைக்கலாம் என்று இருக்கின்றோம். அது ஒரு நூலகமாக்கி, இதெல்லாம் நான் பணத்தான் வச்சு செய்யலாம் முடியாது. என்கிட்ட எந்த பணமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய சுமை. ஆனால் ஐயா ஆணிமுத்து அவர்கள் அதுதான் எனக்கு பெரிய வியப்புனா, நம்ம சும்மா ஒரு 10,000 5,000 ஒரு 5,000 10,000 இருந்தனாக்கா அன்றைக்கி அந்த சட்ட வகுப்பை நான் நடத்திட்டு இருப்பேன். ஆனால் அவர் வந்து பல லட்சங்களை எப்படி தான் பண்ணாருன்னு தெரியல. இதில் இன்னும் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்ல அது போல அவர்கிட்டயே நிறைய பேர் எல்லாம் எதிர்பார்த்தமாக சில பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆகவே பெரியார் அப்போ வந்து இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதற்காக இதுக்கு ஆணித்தரமே ஏன் இன்றைக்கு சில பேர் வந்து முகூர்த்த நாள் அப்படி போல யாரும் கருதிவிடக்கூடாது என்பதற்காக பதிவு செய்கிறேன். இன்றைக்கு 27ஆம் நாள் தான் சேலத்திலே சமூக இழிவு ஒழிப்பு மாநாடு நவம்பர் 27ஆம் தேதி 1973 நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே
பெரியார் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி 1.5 மணி நேரம் ஆணைமுத்து அவர் பெரியாரின் முன்னிலையில் ஆணைமுத்து அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ பெரியார் அதை உள் வாங்குறாரு. அவருக்கு வியப்பாக இருக்குது, இவ்வளோ சட்டத்திட்டங்களா, இவ்வளோ செய்திகளான்னு சொல்லிட்டு வியந்து போய் பெரியாரை பேச அழைக்கும்போது பெரியார் எடுத்ததுமே பேரறிஞர் ஆணைமுத்து அவர்களேன்னு சொல்லிட்டார். அந்த 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 ஒரு விருது, அதுவும் பெரியார்கிட்ட பேர் பட்டமாக சாதனை கிடையாது. அவர் அறிஞர் அண்ணாவை கூட பேரறிஞர் கூட்டது கிடையாது. ஆனால் ஆணைமுத்தவை பேரறிஞர்னு சொல்லிட்டாருன்னும் போது அது எந்த நோக்கத்தை சொல்கிறார் பாருங்க. அவரு கூட உழைக்கிறார், அவரு கூட இருந்தார். அது இன்னும் சொல்லப்போனால் திராவிடர் கழகத்தில் நடக்கின்ற குழப்பங்களிலும் கூட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரியார் ஆணைமுத்து ஐயா கிட்ட சொல்லி இதெல்லாம் ஊராக கூட்டம் போட்டு நிலவு காட்சி நம்மளோட அமைப்பினுடைய நிலவரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக பெரியாருடைய நம்பிக்கை பெற்றவர் ஆணைமுத்து. அதே நேரத்தில் அறிவியல் சிந்தனையில் அவ்வளவு அழுத்தமாக ஆய்வாளராக இருந்தனால்தான் பெரியார் அவர்கள் பேரறிஞர் ஆணைமுத்து அவர்களே என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த ஆணைமுத்து என்ற பட்டத்தை, அந்த பேரறிஞர் என்ற அந்த பெரியார் கொடுத்த அந்த பட்டத்தை எல்லோரும் அப்படியே அழைக்கலாம் என்று ஆணைமுத்து அவர்கள் உரிமை கொடுக்கிறார்கள். அது பெரியார் எனக்கு கொடுத்த கொள்கை சொத்து, அதை அப்படியே நான் ஏற்கிறேன். அது யாராலும் பங்கிட்டுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலாளரை நாம் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஒரு நன்றிக்கடன் நமக்கு இருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்று ஒரு நன்றிக்கடன் இருக்குது. அவரை இன்னும் அடிப்படையாக வேற சில கோணத்தெல்லாம் பார்க்குறாங்க. அது தப்பு, தவறான பார்வை. அதெல்லாம் நமக்கு பொது வாழ்க்கை சிந்தனை சொல்கிறவன் கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ஏங்கல் சொன்னார், அவர்கள் யார் பார்க்கல. நம்ம அவர் அறிஞரோட சிந்தனை தான் ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கி பெரியார் சொல்றது மட்டுமே அவர் சொல்லலை. அதுதான் மற்ற ஆய்வாளர்களுக்கும் திராவிட இயக்கத்தில் உள்ள மற்ற தலைவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால், இவரெல்லாம் பெரியார் கொடுத்த புத்தியே போதும், எனக்கு நமக்கு சொந்த புத்தி தேவைன்னு சொல்லுவாங்க நிறைய. நான் போன இடத்துல நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ ஆணைமுத்து பெரியார் சொன்ன புத்தியே அவர் ஏற்றுக்கலை, அதையே ஏற்றுக்கலை. அவர் அதை மட்டும் ஏற்றுக்கலை, அதனும் கூட உலக அறிஞர்களுடைய கருத்துக்களை, மார்க்சிய லெனினிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஆய்வுக்கு உட்படுத்தி பகுத்து ஒரு தெளிவான சிந்தனையை சொல்லுகிறார். சமதர்மம் இந்திய மண்ணில் சமதர்மம் வளர வேண்டும் என சொன்னால் புதிய கூட்டாட்சி அமைக்கப்பட வேண்டும், புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். பெரியார் வழியிலான சிந்தனைகளை மார்க்சிய வழியிலான நடைமுறைப்படுத்தினால்தான் முடியும் என்பது அவருடைய ஆயுத முடிவாக அமைந்துவிட்டது. அந்த அடிப்படையை நோக்கி நாம் எல்லாம் பயணிப்போம், நம்முடைய இயக்கத்தை நடத்தி செல்வோம் என்று கூறி அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அடுத்து ஐயா தாமரைக்கோ அவர்கள் உரை நிறுத்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். பெரியாரை தெரிந்தளவுக்கு எனக்கு ஆணைமுத்து பற்றி அதிகமாக தெரியாது. ஏனென்றால் அவர் செய்த வினை தெரியும். பெரியார் இருந்த காலத்திலே செய்ய வேண்டிய வேலையை அவர் உயிரார்ந்த காலத்திலே அவரிடம் இருந்த அத்தனை அவருடைய அறிவுச்சொத்தை கையெழுத்து போட்டு வாங்கிறதாக கேள்வி. ஒவ்வொரு இதழிலையும் பெரியார் பேசின பேச்சை அந்த இதழிலே போய் 4 இதழிலே கையெழுத்து போட்டு இதை இந்த பேச்சை ஆணைமுத்துக்கு ஒப்படைக்கிறேன் என்ற அளவில் சட்டப்படியான ஒரு நிலையில் தான் அந்த கருத்தெல்லாம் வாங்கி அவள் தொகுத்தது. 3 தொகுதிகளாக வந்தது, மிகப்பெரிய தொகுதிகள். அது ராயல் சைஸில் வந்தது. அதை ஏறக்குறைய ஒரு 20-22 தொகுதிகளாக மாற்றி தனித்தனி தலைப்பிட்டு அவர் செய்திருக்கார். அது மிகப்பெரிய செய்தி. அந்த 3 தலைப்புகள் 3 வால்யூம் உள்ள அந்த பகுதி இருக்க பெரியார் சிந்தனைகள் என்கிறது, அந்த பெரியார் பேருரைகள் என்கிறது. அதை படிக்கணும்னு சொன்னால் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்றதை புரட்டி போட்டு முழுக்க படித்தாதான் இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்றத நம்ம கூட்டிகிட்டு பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை கொடுக்காமல் அவரே என்ன செஞ்சால் பல காலம் அதை எடுத்து அவர் எழுதின நூலையே, அவர் பெரியாருடைய செய்திகளெல்லாம் உள்வாங்கின அந்த நூலையே அவர் பிரித்து போட்டு பெண்களை பற்றி என்ன சொல்கிறார், பெண்ணுரிமை பற்றி என்ன சொல்கிறார், பகுத்தறிவு பற்றி என்ன சொல்கிறார், கடவுளை பற்றி என்ன சொல்கிறார், மதத்தை பற்றி என்ன சொல்கிறார், இருக்கின்ற அரசியலை பற்றி என்ன சொல்கிறார், எல்லாத்துலேயும் தலைப்பு, ஒன்றொன்றுக்கும் தலைப்பிட்டு போட்டுக்கிறது என்பது திடீர்னு நான் பெரியார் என்ன சொல்லியிருக்கார், பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கார், பெண்ணுரிமை பற்றினா நான் போய் தேடணும். எனக்கு வசதியாக நான் டக்குன்னு அதனுடைய தொகுப்பு இருக்குது, வச்சுருக்கார் இந்த 22 தொகுப்பு. அதில் நான் பார்த்து நான் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ஒரு வசதியை பண்ணியிருக்கார். அதுபோல் எளிமைப்படுத்தி கொண்டு போனது யாரும் செய்யலை. அந்த வேலையை அவர் பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் நான் செய்ய வேண்டும் தம்பிது நீங்கள் செஞ்சுக்கிறேன்னு அவர் பாராட்டியிருக்காரு. அவருடைய நிறுவனம், அவர் பணம் நிறைய அவருக்கு முதலீடு உள்ள நிறுவனத்தை பற்றி கூட எதிர்பார்க்காமல் இதில் செய்ய பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், பெரியார் ஏதாவது அதுக்கு முதலீடு செய்திருக்காரா, அதுதான் பணம் கொடுத்துருக்காரா, அது வெளியேறினா அது இல்லை. இவர் அங்கேயும் இங்கேயுமாக வாங்கின நன்கொடைகள்,
அந்த நன்கொடைகளை தான் அவங்க அந்த அச்சிட்ட அந்த 3 பெரும் தொகுதிகளை அச்சிட்ட பெருமையில் ஒரு பங்கு அம்மையாருக்கு உண்டு. அந்த திருத்தம் அந்த அச்சகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் செய்தது. இன்றைக்கி கேட்டால் அவர்கள் விழாவரே சொல்வார்கள். அப்படி அச்சிட்டு கடைசியாக அது அவ்வளோ லேசில் விலை போகலை, யாரும் வாங்கலை. ஒரு சில பகுதிகளில் வந்து அது வந்து கரையான்கள் அடித்து போனதாக எனக்கு கேள்வி. அப்புறம் தான் எம்ஜிஆர் காலத்தில் அது வந்து நூலகத்துக்கு எடுக்கப்பட்டது அந்த பெரிய தொகுதிகள்லாம். அதற்கு பின்னாக செஞ்சார். இப்போ கூட இருக்கிற தொகுதிகள் வந்து 20 தொகுதிகளை எல்லாம் மறுபதிப்பு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டார். ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்படியான உரிமைப்படியான வேலைகளெல்லாம் அதெல்லாம் செஞ்சுருக்கார். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவர் வந்து பெரியார் சிந்தனைகளோட மார்க்சிஸ்ட் சிந்தனை ஒப்பிட்டு அதை பார்த்து அதை பற்றியே அந்த விரிவுரையாக்கம் செய்தது வந்து மிகப்பெரிய செய்தி. பெரியாரிய சிந்தனை மார்க்சிய பெரியாரி இயக்கம்னு தலைப்பு வச்சதே காரணம் என்ன, பெரியாரை விட முடியாது, இந்த மண்ணினுடைய அடிப்படையானால் அவர் தான் எல்லா கோட்பாடுக்கும் அடிப்படை. அதே நேரத்தில் இங்குள்ள சிக்கல்கள் வந்து மார்க்சியத்துக்கு தெரியாது. கார்ல் மார்க்ஸுக்கு இங்கே இருக்க சாதியம் பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன கூறுகள் என்றெல்லாம் அறிவியல் அடிப்படையில் விளக்கிற ஒரு கொமுகாய அறிவியல் நூல் தான் அது மார்க்சியம் என்கிறது. அதையும் கொண்டு வந்து அவர் பார்வையிலே இவருடைய கோட்பாடுகளை இணைத்து கொண்டு சென்ற அந்த பெரிய ஒரு ஆய்வு நிலைகளை தக்க வைத்து கொண்டவர் நம்ம ஆணைமுத்தையா அவர்கள். எனவே அவருடைய செய்திகளை நாம் வந்து ஒரு அறிவியல் அடிப்படையிலான கோணத்தில், பயன்பாட்டு அடிப்படையில் கோணத்தில் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மக்களுடைய விரிவாக்கம், மக்களுடைய பெருக்கம் வேண்டும். அந்த கருத்து பரப்பல் நடைபெற வேண்டும். இன்றைக்கு கூட திராவிட கழகம் செய்கிறார்கள். ஓரளவுக்கு அவங்களால் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டிருக்காங்க. நாம் அதில் வந்து திறனாய்வு வைக்கிற. ஆனால் அது போதாது. எதிரி செய்கின்ற வேலையை விட மிக குறைவு. நம்முடைய வேலையெல்லாம் மிக குறைவு. அதை எண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு. அவர்கள் எப்படியாலும் மூட நம்பிக்கை முட்டாள்தனத்தையும் அரசியல் மிக மட்டமான அரசியலும் திருட்டு அரசியலையும் பண்ணி கொண்டிருக்க அந்த சூழலில் நாம் அறிவார்ந்த ஒரு சூழலில் அறிவியல் சார்ந்த ஒரு மக்கள் தொடர்பான இயக்கத்தை கொண்டு போகிறது என்பது கடினமானதுதான். ஆனால் அது செய்யக்கூடிய வேலை நமக்கு இன்னமும் அந்த வேலை நிறைய இருக்குது, வேலை திட்டங்கள் இருக்கிறது. அதை எடுத்து செய்வதற்கு ஆள்கள் இல்லை. எனவே அதை மறுபடியும் நினைவு கூர்ந்து இந்தப்படியான இயக்கத்தை, இப்படியான ஒரு பேரவையை கூட்டி திரும்பவும் அதை மிளர் செய்ய வேண்டும், அதை மறுமலர் செய்ய வேண்டும் என்ற இந்த நோக்கத்துக்கு நாம் மனமாற வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை செய்திருக்கிற, அதற்காக தொடர்ச்சியாக காலையில் எழுந்திரிச்சாலும் அதுதான் சொல்லுவார் அண்ணன் சடகோபன், மாலையில் கேட்டாலும் அதுதான் சொல்லுவார். எப்பொழுதும் ஆணைமுத்துவினுடைய சொல்லை செயலை எப்படியாவது சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற அண்ணன் சடகோபன் அவர்களுக்கு, தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் சகடபவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதே போல் அவரோடு வாழ்ந்து அவருடைய பல்வேறு விஷயங்கள் துணையாக நின்றவர்கள்லாம் அறிஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். ஐயா தாமரைக்கோ பேசுறது தான் நான் பேச முடியும். எப்படின்னா, இன்றைக்கு உலகமயமாக்கல் வந்து மிக வேகமாக வலிமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அரசியல் வந்து இடதுசாரி, நடுச்சாரி, வலதுசாரி என்று மூன்றாக களங்கண்ட அரசியல் போய் இன்றைக்கு தீவிர வலதுசாரி கொள்கையை நோக்கி இடதுசாரிகளும் நடுச்சாரிகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் தெரியலன்னா என்னை கேட்டாலே நான் சொல்லிவிடுவேன். இன்றைக்கு இடதுசாரிகள் நடுச்சாரிகளாகவும், நடுச்சாரி கட்சிகள் இன்றைக்கு வலதுசாரிகளாகவும், வலதுசாரிகள் தீவிர வலதுசாரிகளாகவும் மாறுகிறார். இது உலகமயமாக்கலினுடைய மிகப்பெரிய நெருக்கடி. கட்சிகள் பிளவுபடுவது, அவர்கள் அரசியலற்ற போக்கை, எந்த அரசியலுக்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த சமூகத்திற்காக ஆணைமுத்து ஐயா போன்றவர்கள் பிற்போக்கு தனங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ, பெரியாரிய சிந்தனையை எடுத்து சென்றாரோ, அந்த பிற்போக்கு பல்வேறு கருத்துக்களை முன்னிறுத்த வலதுசாரிகள் மிக வேகமாக, காங்கிரஸ் போன்ற வலதுசாரிகளை விட பாஜக போன்ற தீவிர வலதுசாரிகள் அடித்து நொறுக்குகிறார்கள். இடதுசாரிகள் இன்றைக்கு எழுந்திருக்கவே முடியாத நிலையில இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்திலும் சரி, செயல்பாட்டு தளத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே இப்போ ஆணைமுத்து ஐயா அவருடைய சிந்தனைகளை நாம் வென்றெடுப்பது இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதான் நம்ம சொல்லணும், வேறு வழி இல்லை. உலகமயமாக்கலை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். நான் அந்த தொகுப்பு வாங்கியிருக்கிறேன். ஜெயமூர்த்தின்னு ஒரு தம்பி தான் என்னை வந்து ஆனந்து தான் என்னை இல்லத்துக்கு இட்டுட்டு வந்தார். 2009ஆம் ஆண்டு 9/8/2009 எங்கள் இல்லத்துக்கு வந்தார். ஒரு 3 மணி நேரம் எங்கள் இல்லத்தில் இருந்தார். நானும் எங்கள் மனைவியும் அவரை வந்து முறையாக கவனித்தோம். அவர் ஒரு பெரிய பொன்னாடை பார்த்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் அதே நாளில் ஒரு மாதம் கழித்து நம்மாழ்வாரும் எங்கள் இல்லத்துக்கு வந்தார். நான்லாம் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். அந்த வாழ்காலத்திலே பார்த்ததையே நான் ஒரு பேராக நினைக்கிறேன். மிகப்பெரிய அறிஞர். நான் பெரியாரை கூட பெருசாக யோசிக்கிறேன்னா இல்லை, எனக்கு தெரியாது. ஆணைமுத்து ஐயாவை யோசிப்பதற்கான காரணம், அவர் வாங்கிற சொல்லிட்டு போயிடலாம், விதைச்சிட்டு போயிடலாம். விதையை அறுவடை செய்வது தான் பெரிய கஷ்டம்.
அதை அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறார். அதை செயல்பாட்டு தளத்திலே அவருடைய கருத்தியல் தளத்தை செயல்பாட்டு தளத்துக்கு கொண்டு வருவதற்கான ஊக்குவிப்பு கருவியாக ஐயா ஆணைமுத்து பீகார் சிவான் மாவட்டத்திலே, ஜெகன்னாபாத் மாவட்டத்திலே, அர்ரா மாவட்டத்திலே, போஜ்பூர் மாவட்டத்திலே எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறார். நான் எம்எல் கட்சியில் இருக்கும்போது நக்சல் பார் இயக்கத்தில் 2004 அங்கே ஒரு தேர்தல் விஷயமாக நான் போன இந்த பாலசுப்ரமணியன் நாள்லாம் போகும்போது அங்கே ஆணைமுத்தை பற்றி கேட்குறாங்க. என்ன இடஒதுக்கீடு எக்ஸ்பர்ட், ரிசர்வேஷன் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பின்தங்கிய பீகாரிலே அவருடைய கால் தடம் பதிக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் இங்கே மாஸ்கோவெல்லாம் போயிருக்கிறார். அவர் விதைச்ச விதையை எடுத்து சென்றது அவர் சொன்னதை மட்டும் சொல்ல, அவர் உலகம் தழுவிய அளவிலே பல்வேறு கருத்துக்களை இந்த விஷயத்தோட செயல்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வலதுசாரி கருத்தியல் தளம் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் இப்போ உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறது, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் போகிறது, ரோட் ஷோ நடத்தலாமா, அந்த ஷோ இப்படிப்பட்ட சூழலில் சமூகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று போராடிய ஒரு மாபெரும் அறிஞர், மாபெரும் சிந்தனைவாதி, அவருடைய நினைவை போற்றுவோம். அவர் விட்டு சென்ற விஷயங்களை நம்மால் என்ற விஷயங்களுக்கு உதவி செய்து அதை வளர்த்தெடுப்போம், வார்த்தெடுப்போம் சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆணைமுத்து அவர்கள் எந்த ஊருக்கு அந்த ஊரில் நூல் நிலையம் இருக்கிறதா என்றுதான் கேட்பார். கொஞ்ச நேரம் பேரறிஞர் ஆணைமுத்து சிந்தனையாளர் பேரவை தொடக்க விழாவாக இன்று இதனை முன்னின்று நடத்துகின்ற ஐயா சடகோபன் அவர்களுக்கு நன்றி. இதன் திறப்பாளர் ஐயா அருளி அவர்களுக்கும் நன்றி. இங்கு வந்துள்ள ஆணைமுத்து குடும்பத்தைச் சேர்ந்த தோழியர் தமிழ்ச்செல்வி, அண்ணன் அரிமா பாண்டியன் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா ஆணைமுத்து அவர்கள் புதுச்சேரி வந்தால் தமிழஞ்சனை தான் சந்திப்பார். தமிழஞ்சன் தான் புதுச்சேரி முழுக்க அவரை அழைத்துச் செல்வார். நூலகம் தொடர்பாக, புத்தகம் தொடர்பாக என்றால் என்னிடம் அணுகுவார். அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் நூலகம் இருக்கிறதா என்று கேட்பதுதான் அவருடைய கேள்வியாக வழக்கமாக இருக்கும். அவர் ஏதேனும் ஒரு செய்தி என்றால் அவர் நமக்கு குறிப்பு அனுப்பிவிடுவார். இன்று இந்த நாளில் நான் புதுச்சேரி வருவேன், இந்த நூல்கள் தேவைப்படும், இந்த குறிப்புகள் தேவை என்று முன்னதாகவே, யாவது எந்த செயலையும் பெரியாரைப் போலவே அவர் திட்டமிட்டு செல்வதுதான் வழக்கம். இந்த ஆண்டுக்குரிய நிகழ்ச்சி நிரலை அவர் டிசம்பர், அதற்கு முந்தைய ஆண்டு டிசம்பரிலோ அல்லது நவம்பரிலோயே தொடங்கி விடுவார். ஜனவரி மாதத்தில் எங்கே பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஆண்டுக்குரிய செயல்பாட்டு நிரலை அவர் ஓராண்டுக்கு முன்பாகவே செய்து விடுவார். அதாவது எனக்கு நேர் எதிரானவர். சரி, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி என்ற ஒரு நூல் முதல் பதிப்பு வந்தபோது அந்த நூலில் புதுச்சேரி ரொமண்டோல நூலகத்திலிருந்து குறிப்பெடுத்திருக்கிறேன் என்று அந்த நூலில் ஐயா அவர்கள் குறித்திருப்பார். அப்போதெல்லாம் நான் அவரை சந்தித்ததில்லை. அண்ணன் அரிமா பாண்டியன் திருமணத்தின் போதுதான், குபா திருமணத்தில் நடந்தபோதுதான் அவரை சந்தித்தேன். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பெரியார் தொடர்பான நூல்கள் தொகுக்கும் போது, அரிமா பாண்டியன் ஐயா வீட்டில் தொகுக்கும்போது அவரோடு பல நாட்கள் இரவு பகலாக வைத்திருந்து நானும் அரிமா பாண்டியனும் மறைந்த தமிழேந்தியும் வஞ்சியத்தேவனும் தமிழ்நெஞ்சனும் பலரும் நாங்கள் அந்த தொகுப்பு வேலையை, திருத்தத்தை செய்திருக்கிறோம். தத்துவ விவேசினி, த திங்கர் என்ற நூல்கள், அது எல்லாம் 1885 என்னவோ வந்த இதழ்கள். அந்த இதழ்களுடைய அதாவது நைந்து போன என்ன வகையான ஒளி உள்ள பார்த்தால் கூட அந்த எழுத்து தெரியாது. அதையெல்லாம் அவர் அரிமா பாண்டியனும் நானும் உட்கார்ந்து படித்து அந்த நூலையெல்லாம் பதிப்பிக்க நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பெரியாரியல் சிந்தனையாளராக மட்டுமில்லாமல் மார்க்சியத்தை கேட்டால் சொல்வார்,
அம்பேத்கரியத்தை கேட்டால் சொல்வார். எந்த நாளில் இப்போ 1930 நடந்ததுன்னு வச்சுங்க, நான் சொல்ல முடியும். அவர் பொங்கல் மலர் ஒன்று தயாரிக்கும் போது, உருவாக்கும் போது, இதே ஐயா அண்ணன் அரிமா பாண்டியன் இல்லத்தில் பொங்கல் மலருக்காக அவர் ஒரு ஆசிரிய உரையை சொன்னார். தலையங்கம்னு போடும்போது ஆசிரிய உரைன்னு போடுங்க ஐயான்னா சிரிச்சுவார். அப்போது அவர் ஒரு ஒரு 8-9 பக்க ஆசிரிய உரையில் பெரியாரை பற்றி எழுதும்போது, சேலத்தில் இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில், இவர் இன்னார் முன்னிலையில், இவர் தலைமையில் சிறப்புரை, நன்றியுரை உட்பட அனைத்தையும் அழகாக அப்படியே பிழையின்றி சொல்வார். அந்த 8 பக்க கட்டுரையை அவர் சொல்ல சொல்ல எழுதிவிட்ட பிறகு மீண்டும் என்னை படிக்க சொல்வார். படித்தபோது அந்த நிகழ்வில் இல்லைப்பா இன்னொருத்தர் இருந்தார், இருங்க நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த கட்டுரையெல்லாம் எழுதி முடிகிறதுக்குள்ளே அந்த பேரையும் சொல்லிவிடுவார். அதாவது நான் அறிந்த வரையில் நம்ம தசாவதானம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது இவருக்கு அந்த பேர் வைக்கல. பதின்காவநகர் இந்த பேரெல்லாம் வைக்கல. ஆனால் இவர் ஒரு பதின்காவநகர் தான். ஒரு செய்கை தம்பி பாவலர் போல சொல்லலாம். அனைத்தையும் சொல்வார். பெரியாரை எந்த நாளில் எந்த நேரத்தில் சந்தித்தோம் அப்படின்றதுலேருந்து எல்லாமே சொல்வார். அதாவது அகவை முதிர முதிர அனைவருக்கும் நினைவாற்றல் குறைவது ஒரு வழக்கம். ஆனால் அவருக்கு நினைவாற்றல் குறைந்ததாக எனக்கு நினைவில்லை. சொல்லப்போனால் அவரை நான் எந்த நாளில் சந்தித்தேன் என்பது கூட அந்த அவங்களுக்கு திருமணம் நடந்த நாளை வைத்து தான் எனக்கு நினைவு இருக்கிறது. இல்லை என்றால் எனக்கு உண்மையிலே நினைவு இருக்காது. இதற்கு முன்னர் நாம் அவருடைய நூல்களை எல்லாம் அவரை சந்திப்பதற்கு முன் ஒரு சில நூல்களை மட்டும்தான் பார்க்க நேர்ந்தது. என்றால் நான் திராவிடர் கழகத்தில் ஒரு உறுப்பினராக இல்லாவிட்டாலும் தொடக்க காலத்தில் நான் அதில் இருந்திருக்கிறேன். அப்போது அவருடைய பெரியார் நூல்களை அப்போது வீரமணி நூல்கள் எல்லாம் கிடையாது, சில நூல்கள் தான் படித்திருக்கிறேன் ஒழிய. ஆனால் ஆணைமுத்து நூல்களை நான் அப்போது படித்திருக்கிறேன். அவர் பொருளியல் குறித்து எழுதியிருக்கிறார், இந்திய கடன் சுமையை பற்றி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இப்போது இல்லை, எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அவருடைய ஒட்டுமொத்த தொகுப்புகள், அவருடைய சிந்தனை, பெரியார் அவருடைய ஆணைமுத்து கருத்து கருவூலம் என்ற நூலை கோயம்புத்தூரில் செந்தலை கௌதமன் போன்றவர்களெல்லாம் தொகுத்து அவருக்காக பெரிய அளவில் செய்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் இன்னும் இப்போ சிந்தனையாளன் வாலாசாவலிடம் கூட நான் பேசியிருக்கிறேன். சிந்தனையாளனில் அவருடைய இறப்புக்கு பிறகு சில கட்டுரைகளை போட்டிருக்கிறார்கள். நான் அவருடைய நேர்காணல் ஒன்று இனி என்ற ஒரு இதழில் வந்திருக்கிறது. அது அந்த தொகுப்பில் இடம்பெறவில்லை. அதனை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன், ஆணைமுத்துடைய இதை தொகுத்து வைத்திருக்கிறேன். அதை போல் பெருஞ்சத்தினார் குறித்து கூட ஒரு பெரிய தொகுப்பு வந்துவிட்டது. அதிலும் அது இடம்பெறாத அந்த ஒரு நேர்காணலையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். எனவே இந்த சிந்தனையாளர் பேரவை சார்பாக நாம் பெரியாரியலை, அம்பேத்கரியலை, மார்க்சியத்தை இந்த அமைப்பு பரப்ப வேண்டும். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் கொஞ்சம் நேரம் பேசினாலே நேரம் போய்விடும். நாம் இதற்கான காலம் இருக்கிறது. இந்த பேரவையின் சார்பாக நான் பேசும்போது நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சடகோபன் அவர்கள் பேரறிஞர் ஆணைமுத்து சிந்தனையாளர் பேரவை என்கின்ற அமைப்பினை தொடங்க வேண்டும், அதற்கு இறைவேயினார் அவர்களுடைய நினைவு நூலகத்தில் இடம் கிடைப்பின் நன்று என்று கேட்டுக்கொண்டார். இறைவழியினார் நினைவு நூலகம் ஒரு பொது நூலகம், அனைவருக்கும் அதில் இடம் உண்டு. குறிப்பாக தமிழ், பகுத்தறிவு ஆகிய கூட்டங்களுக்கு கண்டிப்பாக எப்பொழுதும் நூலகம் இடம் தரும் என்று நான் உறுதியளித்திருந்தேன். ஆனால் பெரிய அளவில் அவர் இந்த நிகழ்வினை நடத்த வேண்டும் என்று விரும்பியிருந்தார். இது போதும் என்று நினைக்கிறேன். நாங்கள் நடத்துகின்ற கூட்டத்தை விட அதிகமாக அன்பர்கள் வந்திருக்கின்றனர். நினைவு நூலக வாசகர் ஓட்ட கூட்டங்கள் தொடர்ந்து இங்கு நடக்கின்றன. 20வது கூட்டம் நடந்திருக்கிறது. அதில் இது கூட இவ்வளவு பேரை நான் பார்த்ததில்லை. ஆகவே அவருடைய முயற்சி வெல்லும். அவருடைய முயற்சியால் தொடங்கப்பட்டிருக்கின்ற ஐயா பேரறிஞர் ஆணைமுத்து சிந்தனையாளர் பேரவை நாங்கள்
இணைந்து செயல்படுவோம். அதற்காக அனைத்து துணை நிலைகளிலும் நற்றமிழ் அறக்கட்டளை ஈடுபடும் என்று உறுதி கூறி மகிழ்ந்து வணங்குகின்றேன். நன்றி. இங்கு குழுமியுள்ள அனைத்து பகுத்தறிவாளர் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கங்கள். நான் மேடையை அதிகம் பேசியதில்லை, இருந்தாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடையவன். ஐயா திரு ஆணைமுத்தவர்களை நான் 3 முறை சந்தித்திருக்கிறேன். ஒரு முறை புதுவையில் உள்ள ரவி சிஷ்யா மன்றத்தில் அவரை வைத்து ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனோடு பிடித்த படங்கள், அவருடைய நூல்கள், அவருடைய பெரியாருக்கு பதில் தொடர்ந்து செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அவருடைய கருத்துக்களை பரவ இந்த பேரவை பெரும் முயற்சி செய்யும் என்று நம்புகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு அதுக்கு உதவுறதுக்கு நான் பணிகிறேன். மற்றபடி பகுத்தறிவு வளர வேண்டும். அவர் ஐயா சொன்னார், பகுத்தறிவு தற்சமயம் குறைந்து கொண்டு வருகிறது. வலதுசாரி இயக்கங்கள் பெரும் பணியில் முயன்று பகுத்தறிவாளரை அடிமட்டத்தில் தள்ளி கொண்டு வருகின்றன. அதற்கு பெண்களும் பெரும் காரணம். தற்போது சினிமா துறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் யூடியூப் போன்ற சேனல்களில் பகுத்தறிவு கொள்கையும் தன்மானத்தையும் உழைப்பையும் இழக்கும் வகையில் சீரியல் படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் அமர்ந்துவிட்ட பெண்கள் யாரும் நகர்வதில்லை. நாம் சொன்னாலும் தற்சமயம் கேட்பதில்லை. இருந்தாலும் எனது துணைவியார் என்னை போலவே இங்கிருந்தும் பாரிஸில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் இந்த வரை என் மனைவியும் என் பிள்ளைகளும் கடவுளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் வீட்டுக்கு அழைப்பதற்காக. நானும் தேடிக்கொள்கிறேன், எனக்கும் கிடைக்கவில்லை. தரையிலிருந்து வானத்தில் சராசரி 12,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற 30-40 முறை பறந்திருக்கிறேன். அதே சமயத்தில் பசிபிக் மகாசமுத்திரம் மற்றும் அட்லாண்டிக் மகாசமுத்திரம் அதில் ஏறக்குறைய 6-7 மாதங்கள் பயணம் செய்திருக்கிறேன். எங்கும் நான் கடவுளை காணவில்லை. அங்கெல்லாம் திமிங்கலமும் மீன்களும் தான் இருக்கின்றது தவிர அந்த பாம்பு மேல் படுக்கும் கடவுளோ அதிலிருந்து மொழியும் தாமரைப்பூவை நான் பார்க்கவில்லை. அதனால் இன்று வரை என் பிள்ளைகள் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் கூட கடவுளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் எப்போது கிடைப்பார் என்று தெரியவில்லை. அதனால் ஒவ்வொரு குடும்பத்தில் பெண்களுக்கு அந்த பகுத்தறிவை கொஞ்சம் ஊட்டிவிட்டால் அவர்கள் பேர பிள்ளைகளை தானாக பகுத்தறிவு குழுக்களாக மாற்றுவார்கள். அதுவும் மாற்றுவது இல்லை பெரும்பாலும். அதுதான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது பிள்ளைகள் எல்லோருக்கும் சுயமர திருமணம், ஐயரை வைத்து செய்யவே இல்லை. கலப்பு மனம், கிறித்துவது வெள்ளைக்காரர்கள் கலப்பு. எங்கள் வீட்டில் யாரும் திருமணம் செய்து கொண்டாலும் யாரும் அவர்கள் கோயிலுக்கே பிள்ளைகளையோ பெண்களையோ அழைப்பது இல்லை. யாராவது இறந்து விட்டால் கோயிலுக்கு அழைத்தால் அதுக்கு போவார்கள் தவிர வணங்குவதுக்கென்று போகவில்லை. அந்த நிலையில் நம்ம இங்கே கருத்தை பரப்ப வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். நான் இங்கே இல்லாத காரணத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் நீங்கள் தொடரும் இந்த நற்பணிக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவுவேன் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் ஐயா சடகோபம் இதுமாரி தொடங்க போகிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் தன்னுரிமை கழகம்ன்ட்டு ஒன்று அமைச்சிருக்கிறீங்க. அதன் வழியாகவே ஆணைமுத்தை பற்றி செயல்பாடுகளை செய்யலாம்னு சொன்னோம். இல்லை, நான் படிக்க அவர் உணர நான் அதிகமாக அவரை பற்றி நிறைய மக்கள் கையில் கொண்டுட்டு போகணும், அதனால் தனி அமைப்பு ஒன்று ஏற்படுத்தணும் என்றது சொன்னாங்க. ஒரு 10 பேர் கொண்ட நண்பர்கள் கூட்டத்தை மட்டும் கூட்டுவோம், முதல்ல பேசுவோம். நாங்கள் இப்போ இதுமாரி பெரிய நிலையில் கூட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ஆணைமுத்தை யாரும் அதிகமாக எதிர்பார்க்கறது கிடையாது, அவர் விளம்பரப்படுத்துறது கிடையாது. கொள்கைக்காரர்களே அவர்கள் யாரும் கொண்டுட்டு போகிறது கிடையாது. ஆனால் பெரியாருடைய கொள்கையை இந்த மண்ணில் விதைத்தவர் மூலவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் தான், ஆணைமுத்து தான். பெரியாரியுடைய சிந்தனைகள் தான் பெரியாரியலை நிலைப்படுத்தியது, நேர்மைப்படுத்தியது, வழிப்படுத்தியது, வகைப்படுத்தியது, பின்தொடர்வதற்கு மற்றவர்கள் அத்தனை பேரும் பின்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது.
அவங்க சொன்னாங்க அந்த நூல்லாம் வர்றதுக்கெல்லாம் எப்படி செஞ்சாங்க, அவர் எப்படி காசெல்லாம் எனக்கு ஒரு 5000 இல்லை 10,000 இல்லாட்ட நான் கூட்டிருப்பேன் பணத்தொகை. அவர் கடன் வாங்குறவர். எதை நினைக்கணும்னு நினைச்சாரோ அதை செய்து முடிப்பார், நல்லது செய்வார். அது செய்வதற்கு கையில் ஒன்றும் இருக்காது, கையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நினச்ச உடனே கேட்டது கொடுப்பதற்கு திருச்சியில் முத்துக்கிட்டினன்னு ஒரு ஐயா இருந்தாங்க, அரியலூரில் தங்கவேலுன்னு ஒரு ஐயா. எல்லாம் அப்போ வந்து 5 வட்டி 3 வட்டி 10 வட்டி இப்படி கொடுக்குறவங்க தான். அவருடைய குருன்னு சொல்லுகின்ற நான் கணபதி, அவர் எனக்கு பெரிய ஆசான்னு சொல்லக்கூடியவர், ஆணைமுத்தால் ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற கணபதி, நான் கணபதி. அவங்க கையில் சொன்னாங்கன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கடன் வாங்கி வாங்கி சரி அந்த கடனை எப்படி அடைச்சார்? பெரியார் கையிலையும் கடன் வாங்கியிருக்கிறார், மற்றவங்க கையில். பெரியார் கையில் அந்த பாண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உறுதி ஆவணம், பணம் பெறதுக்கு ஆவணத்தில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதை திருப்பி அடைச்சிட்ட பிறகு கூட அவர் பேரில் சிக்கலை கொடுத்த ஒரு கழகம், திராவிடர் கழகம். அது தனி, நான் அங்கே போக விருப்பப்படலை. இதெல்லாம் அடைச்சது என்பது எடுத்துக்கொள்ளோம்னா மணிகண்டம் என்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு நிலம்தான். அதை விற்கிறதுக்கு பெரிய முயற்சி, பாடு. கடன் கொஞ்சம் நஞ்சம் கடன் ஏறலை, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறது. அப்போ 5 வட்டியை வந்து குறைச்சி வாங்கி கொடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் தான் 3 வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். இங்கே என்னுடைய நண்பர் வேல்முருகன் ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர், எப்போ எந்த விதமான கையொப்பமும் பெறாமல் கடன் கொடுக்குற ஒரே, அதெல்லாம் உங்களுக்கு தேவை, பெறாமல் கொடுக்குற ஒரு நண்பர் அவர் கையிலவன். அது கடன் அந்த வட்டி கூடி கூடிய அது ஒரு பெரிய தொகையாக மாறிது. இப்போ அதுமாரி ஒரு பையன் நம்ம நண்பர் ஒருத்தர் தொல்லைப்பட்டு இருக்கிறார், தலை சுமை சுமக்க முடியாமல் ஒருத்தர் தாங்கிக்கிட்டு. அப்போ அந்த மணிகண்ட நிலத்தை வைக்கிறதுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் பொழுது தான், விலைக பேசி கொண்டிருக்கும் போது தடுத்த நண்பர்கள் கிடையாது, கொள்கை பற்றாளர்கள். குறிப்பாக சொல்லலாம், எல்லாருக்குமே இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும், திராவிடர் கழகத்தினர் தான், தலைவர் தான். அவங்களாம் பெரிய தடைகள் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த தடைகள்லாம் உடைச்செறிஞ்சு கொஞ்சமாக அந்த நிலத்தை இந்த அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டு கடன் அத்தனையும் விட்டொழித்தவர். அவருக்கு தொடக்க காலத்திலிருந்து சற்றார குறைய 58 அவருக்கு கடன் கொடுத்தவர்களுடைய பட்டியலெல்லாம் எடுத்து சென்று திருச்சி விடுதி ஒன்றில் தங்கி நான் தான் கூட இருந்தேன். அவர்களுக்கும் 15 பைசா கடன் கொடுத்தவர்களுக்கு கூட 10 ரூபாய் அனுப்பிச்சி வச்சார், பண விடையை அனுப்பிச்சி வச்சார். மீதி அங்கே கொடுத்து வைத்து விட்டு அத்தனை பேருக்கு அந்த பட்டியலை போட்டு கொடுத்து வைத்து விட்டு அரக்கோணம் சோழிங்கரத்தில் கிருட்டினன் என்ற ஐயா, முகிலன் பேர், இப்போ தமிழில் சிந்தனையாளர்லாம் வர்ற ஒரு முகிலன் ஐயா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே கட்சிக்காரர்கள் கொடுத்த அத்தனை பேரையும் வர வைத்து எல்லா கடனையும் கொடுத்து முடித்து விட்டு கையை இப்படி துடைச்சிட்டு வந்த ஒரே ஒரு மாந்தன் ஆணைமுத்து தாங்க, வேறு யாருமே கிடையாது. எப்பொழுதும் தனக்கு தன் குடும்பத்துக்குன்னு பார்ப்பார். அப்படிலாம் இல்லாத ஒரு மாந்தனை மிகுந்த ஒரு மாந்தன் சொன்னோம்னா தொடர் ஆணைமுத்து. அதே போல் வந்து கையில் எதுவும் இல்லைன்னா கூட வீட்டில் ஏதாவது கையில் காசு கசுது. இப்போ வந்து 72 ஒரு சூறைக்காற்று பேய் மழை. அந்த மழையின் பொழுது வந்து அந்த திருச்சி பகுதியில் இருந்த மக்கள்லாம் படுகின்ற தொல்லையை பட்டுட்டு இவங்க வீட்லேயே கஞ்சிக்கு வைக்கலாத ஒரு சூழல் இருக்கிற சூழலில் அச்சகத்துக்கு வர்ற பணம் இருக்குது இல்லைங்களா, இது சிந்தனையாளனுக்கு வர்ற பண விடையில் வர்ற பணம் 1 ரூபாய் 75 காசுகள் 2 ரூபாய் இதெல்லாம் வாங்கி வைக்கிறவர் செல்வி. இப்போ இவங்க சொன்னது செல்வின்னு சொன்னோம்னா அது ஏன் பொண்டாட்டி நான் வந்து பெருமையாக பேசுகிற மாதிரி ஆகிடுமேன்ற ஒரு அடக்கமும் இதுவும் இருக்குது. இருந்தாலும் அவளுடைய உழைப்பு என்பது மிகப்பெரியதுங்க, எண்ணியே பார்க்க முடியாது. பாவேந்தர் அச்சகத்தை பெரியார் தான் திறந்து வச்சார். பாவேந்தர் அச்சகத்தை, அந்த பாவேந்தர் அச்சகத்தை நடத்தினவன் எடுத்துக்கிட்டோம்னா செல்வி தான். அச்சு கோப்புறதுலேருந்து ஒரே ஒரு பெரியவர் அச்சு கோப்பார். அதை அந்த பழைய இது கால் மிதிக்கிற பொறி, அந்த கால் மிதிக்கிற பொதியில் அந்த ட்ரெட்டில் தூக்கி போடுறதுலேருந்து முழுமையாக தன்னை அதில் ஈடுபடுத்திக்கிட்டு அவர் மாதிரி அவங்க அப்பா எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். இதெல்லாம் அடித்து எல்லாருக்கும் அனுப்புறது. அதுக்கு அனுப்புறதுக்கு மட்டும் துணை இருந்தவன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தம்பி தான். ஆனால் முழுவதும் ஆணைமுத்து குடும்பத்தையும் பிறந்தவன் எடுத்துக்கிட்டோம்னா இவ செல்வி தான். இவளை வச்சுனால தான் இவர் வந்து ஆகுன்னா காசு எடுத்துக்கிட்டு காசு கடை வாங்கிக்கிட்டு நீ கொடுத்துருமான்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிடுது.
வேறு யாருடைய துணையும் கிடையாது. அப்போ இவர் கையில் அந்த புயல் காட்டும் போது கையில் காசு இல்லை, அவருக்கும் மக்கள்லாம் தொல்லப்படுறாங்கன்னு பார்த்ததும், செல்வி ஏதாவது காசு இருக்குதுமா, அம்மா வீட்டிலலாம் பசியும் பட்டினியாக இருக்கிறீங்க, போய் எதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு. 17 ரூபாய் 25 காசு, அல்லது 13 ரூபாய் அல்லது 17 ரூபாய், ஏதோ இதுதான் இருந்த தொகை. இதான்பா இருக்குது, நாளைக்கு தாள் வாங்கினா அடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாமா குடும்பம்னு வாங்கிட்டு போயிட்டு, அங்கே ஒரு புளியந்தோப்பு, அங்கே இருக்கின்ற மிக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதி, அந்த மக்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஈரட்டிலாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு இவர் கை தட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாம் நஞ்சாங்குஞ்சான், சின்ன சின்ன பிள்ளைங்க. அவரே அவருடைய இதில் குறிப்பில் எழுதி வச்சிருப்பார், திருமணம் செய்தது முதல் பிழை, அவருடைய குறிப்பில் இருக்குது. இன்னும் கைப்படி ஆங்கையில் இருக்குது அவருடைய கைப்படி. திருமணம் செய்தது முதல் பிழை, பொது வாழ்க்கைக்கு வந்தவன் திருமணம் செய்தது முதல் பிழை. இரண்டாவது பிழை, பிள்ளைகள் அதிகம் பெற்றது. 7 பிள்ளைங்க அவருக்கு, 7 பிள்ளை. அது ஒன்று இந்த வறுமையிலே மண்ணு தின்னு வயிற்றில் இது புழு காணும் இல்லைங்களா, அதுமாரி சூழலில் இறந்து போனவர். அந்த இறக்கும் பொழுது கூட பெரியார் தான் போய் அவங்க கையில் ஆணைமுத்து கையில் சொல்லி, இதுமாரி அங்கே பொண்ணு இறந்து கிடக்கிறா, அருள் செல்வி இறந்து கிடக்கிறா, அதை போய் பார்க்காம நீ எல்லாம் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற, எல்லாம் அவருடைய கூட்டத்துக்காக போய் செஞ்சுருக்கிறார், திருமணத்துக்காக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அனுப்பினவர். அது நிறைய விரியும், அதெல்லாம் விட்டுடுவோம். அது மாதிரி அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து தன்னுடைய கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்று சிந்தனைகள் வந்து கொண்டுட்டு வரும் பொழுது பெரிய துணையாக இருந்தது அன்பில் தர்மலிங்கன்றவர். இது இப்போ இருக்கிறார் இல்லைங்களா, கல்வி அமைச்சர் மகேஷனுடைய தாத்தா, அவர் தான் பெரிய துணை இருந்து அந்த சிந்தனைகள் வர்றது. வட்டிக்கு பணம் வாங்கினது, அந்த வட்டியை திருப்பி கெடுக்க முடியாமல் அதை வெளியிட்டவர் கலைஞர். முதல் 74 வெளியிடும் போதும் செஞ்சவர் கலைஞர் தான். அந்த வெளியீட்டுகள் பொழுது வெளியீட்டுக்கு பதியறதுக்கு முன்னாலும் தடையாக இருந்தது கழகத்தோழர்கள் தான். யாரும் முன்பதிவு செய்யாதீங்க என்று தடை போட்டு தடையாக இருந்தது கழகத்தோழர்கள். பதிவு பண்ண பிறகு, வெளியிட்ட பிறகு அது நூலகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், கடன் நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், இதெல்லாம் போகணும்னு சொல்லும்பொழுது அதற்கும் தடையாக இருந்தவங்க கழகத்தோழர்கள் தான். அந்த அத்தனை நூல்களையும் செல்லரிச்சு போச்சு. அப்போ இல்லை, அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து பெரியாரிய சமூக உரிமை கழகம் கண்டாங்க. பெரியாரிய சமூக உரிமை கழகத்திலிருந்து மார்க்ஸை, அது வந்து பெரியாருடைய இசையோடு மார்க்ஸ் இன்னொரு அவர் கேட்டதுனால சொல்கிறேங்க, பொது உடைமை கட்சிக்காரர்கள் யாரும் பெரியாரை விரும்பினதே கிடையாது தொடக்க காலத்தில். அந்த தொடக்க காலத்தில் இப்போ பெரியார் போடாமல் பொது உடைமை கட்சி கிடையாது. அந்த நிலையை கொண்டுட்டு வந்த ஒரு நாளும் ஆணைமுத்து தான், வேறு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. பெரியார்களை கேட்டுக்கிட்டு பொது உடைமை கட்சிக்காரர்களை நம்முடைய மாநாடுகள்லாம் இணைத்து மாநாட்டில் கொள்கையில் பரப்ப வேண்டும் என்ற இசையை பெற்று முதல்ல அவர் கேட்டது பொது உடைமை கட்சியினுடைய தலைவராக இருந்த தோழர். ஆனால் அவர் இசை கொடுத்தாரு, வரல. திருச்சியில் நடைபெற்ற மாநாடு, அதற்கு பிறகுதான் மற்றவங்க வந்தாங்க. பெரியாரை போடாமல் இன்றைக்கி பொது உடைமை கட்சி இப்போ விஸ்வநாதன் வந்திருந்தால் சொல்லியிருக்கலாம், அது உண்மை. பெரியார் மார்க்ஸை திராவிடர் கழகத்தில் இணைச்சவர் ஆணைமுத்து. மார்க்ஸ் பேசுகின்ற பொது உடைமை கட்சிக்காரர்கள் பெரியாரை போட வைத்ததும் ஆணைமுத்து தான். அதுக்கெல்லாம் பாடாட்டணும் ஒரு இதுமாரி நிறைய சொல்லிட்டு போகலாம். கடன் வாங்கினாருங்க, கடனை தான் அடைச்சிக்கிட்டு இருந்தார். கடன் அடைச்சிட்டு மற்றது மீண்டும் கொஞ்சம் கடன் நிமிரும் பொழுது தான் அந்த மணிகண்ட நிலத்தை விற்றுட்டு எல்லாம் செஞ்சாங்க. சொன்ன மாதிரி அவருடைய வாழ்வியலில் அவரை படிக்க செய்யணும் தூண்டுறது அந்த ஊர் மக்கள். நிலம் இருந்தது, நிலத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயா கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க, முறுக்க முடியல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் வந்தவங்க, கொள்கையை வென்றெடுக்க வேண்டும் என்பதில் நிலையாக இருந்தவங்க. பெரியாருடைய கொள்கை அவர் சொல்லுவாருங்க, எனக்கு யாருடைய பாராட்டம் என்ன விரும்பினதே கிடையாது, விரும்பினதும் கிடையாது, ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. என்னை பெரியார் வாரி அணைத்து ஒரு முறை வாழ்த்தினார். அந்த வாழ்த்தும் பொழுது அப்படியே வழுக்கின்னு விழுந்தாருங்களாம். அவர் வாழ்த்தும் பொழுது வழுக்கின்னு இல்லை, அந்த குளிர்ச்சியில் அப்படியே கீழே விழுந்தேன். அது போதும், அதுதான் என்னுடைய வாழ்வைக்கு எல்லா வகையிலையும் துணை செய்கின்ற ஒன்று. எனவே வாழ்த்துதல் என்பதும் பாராட்டுதல் என்பதும் வேணாம். பெரியார் விருது கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. பெரியார் விருது கலைஞர் அவர்களால் அறிவிக்கும் போது முதல் பெரியார் விருதை கொடுப்பதற்கு விளைவாக பேரை தொலைபேசியில் சொன்னது ஆணைமுத்து கைட்டில் தான். ஆணைமுத்து உனக்கு தான் கொடுக்குறேன்,
நீ தான் முதல் விருதை பெறணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐயா இந்த விருதுக்கு தகுதியானவன் நான் கிடையாது, நீங்கள் தான் பெரியாருடைய முதல் சீடன் நீங்கள் தான், அதுக்கு தகுதியானவரும் நீங்கள் தான் அந்த விருதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நானே விருதை அறிவித்து விட்டு நானே எடுத்துக்கொள்வதா, அது மற்றவர்களுடைய ஏகலிகத்துக்கும் பகடிக்கும் காரணமாக அமைஞ்சிடும், அதனால் அது வேணாம், நீங்கள் தான் வாங்கணும்னு. அப்படின்னா திருவாரூர் தங்கராசுக்கு கொடுங்கள், களப்பணியாற்றுகின்ற திருவாரூர் தங்கராசுக்கு கொடுங்கள் என்று பரிந்துரை செய்துட்டு அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் விலகியவர் ஐயா ஆணைமுத்து. எதையும் விரும்புறது கிடையாது. பேராசையோ ஆசையோ விருப்பமோ விளைவோ எதுவுமே இல்லாத ஒரு நாட்டம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கடைசி வரைக்கும் உழைக்கணுன்றது தோழர் சொன்ன மாதிரி, தமிழன் சொன்ன மாதிரி இங்கே வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு மற்றவங்களெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தார். நம்முடைய மருத்துவமனையில் அதுக்கு முதல்ல தான் எல்லாம் இதெல்லாம் மட்டும் இந்த முகமொழிப்பெல்லாம் செஞ்சுட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பயும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறார். கடைசியாக விரும்பினது அவர் என்னென்னா சாப்பாடு, செல்வி சோறு எடுத்தார் இல்லையா அம்மான்ட்டு தான் கேட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த சோற்று அவருக்கு இருந்தது. அவர் நிறைய சொல்லலாம், எது சொல்கிறது எதை விட்டுட்டன்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்டவர் பெரியாருடைய கொள்கையில் ஒன்றை வென்றெடுக்க வேண்டும் என்பதை கடைசியாக எடுத்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவது, ஒன்றிய அரசில் உரிமையை பெற்றுத் தருவது என்பது. அதற்கு மிகப்பெரிய துணையாக இருந்தவர் சேலம் சேலம் சித்தையன் ஐயா. அவர் தான் திராவிடர் இயக்கத்தினுடைய மிக பெரும் தலைவர். கருணாநிதிக்கெல்லாம் பெரியவங்க, எம்ஜிஆருக்கெல்லாம் பெரியவங்க சித்தையன் அவர். அவருடைய தூண்டுதல் அடிப்படையிலும் அவருடைய சுமை தாங்குகின்ற தன்மையின் அடிப்படையிலும் 78 தில்லி மற்றும் அந்த வட இந்திய மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களிலும் சுற்றித் திரிந்து போராடி அந்த பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை 27 விழுக்காட்டு அளவிற்கு பெற்றுத்தருவதற்கு அடிப்படை வித்திட்ட தோழர் ஆணைமுத்து. அவர் அது மட்டும் இல்லை, ஜம்மு காஷ்மீர் இந்த பகுதிகள்லாம் போயிட்டு இந்த இடதுசாரிகளுடைய இயக்கங்களுடைய தலைவர்கள்லாம் சந்தித்து அவங்க எப்படியெல்லாம் மறைமுகமாக போராடுகின்றார்கள் என்பதையெல்லாம் களப்பணி செய்து இங்கே சொல்லிட்டு, இப்படியெல்லாம் நம்ம ஈடுபட்டாதான் வெற்றி பெற முடியும், இந்திய அரசை வென்றெடுப்பதற்கு இப்படி அவங்களுடைய கட்சிக்காரலாம். அவங்க கட்சிக்காரன்னா இந்த கூட்டம் தான் இருக்கும், அங்கேயும் இதுமாரி ஒரு 25-30 பேர் தான் இருப்பாங்க. அவங்க கையில் பகிர்ந்து கொண்ட செய்திகள். அதே போன்று பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னா, பஞ்சாப் மாநில வீரர்களை யாராலும் எதுவும் அழிக்க முடியாது என்பதை அறுதிட்டு உறுதியாக சொன்னவர் அவர் தான். ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா இங்கே தான் தீவிரவாதி இருக்கிறாரு என்று வீட்டுக்குள்ளே போனோம்னா அங்கே இருக்காது. அவர் எங்கன்னா அதுக்கடுத்து அந்தாண்ட வீட்டில் இருப்பார். அப்போ அவங்க வீட்டுக்கு அடியில் சுரங்கப்பாதைகள் வைத்துட்டு அவ்வளவு ஒற்றுமையாகவும் கொள்கை நெறியோடவும் பாடுபடுறாங்க. அவங்களாம் வென்றெடுப்பாங்க. முதல்ல இந்தியாவில் தனிநாடு என்று ஒன்று கிடைக்குமே ஆனால் அது பஞ்சாப் மாநிலம் தான் பெறும் என்றது சொல்லியிருக்கிறார், பதிவு பண்ணியிருக்கிறார். அருமை பெரியவர்களே, நான் நிறைய சொல்லுவேன். ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி சொன்னாங்க. அவர் ஒரு பெரிய தமிழ் அறிஞரும் கூட. முதல்ல குரல் முரசு நடத்தினார், குரல் மலர் நடத்தினார். ஒன்றுமே இல்லாதவர். இவர் சொன்னார், அவங்க அம்மா நகைலாம் இல்லை, சுசிலா நகை தான் அவருடைய மனைவி, வாழ்க்கை துணைவி சுசிலாவுடைய நகை தான். அவங்க போட்டது 7 பவுன் நகை. அந்த பவுன் நடத்தும் போது இதழ் நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. அவர் இந்த வட்டி கடைக்கில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகும்பொழுது அவன் வட்டி கடைக்காரன் சொல்கிறான், இதெல்லாம் இந்த தாலியெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், வட்டிக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்னது. தாலின்னா தானே கொடுக்க மாட்டோம், என்ன இந்த அப்படின்ட்டு கல் எடுத்து அதை நசுக்கி, தாலி இல்லை இதை வச்சுக்கின்ட்டு வட்டிக்கு வாங்கிட்டு இதை நடத்தி, அது தீர்ந்த உடனே இதை நடத்த முடியாமல் அப்புறம் குரல் மலர் இந்த திருக்குறள் முனிசாமின்னு ஒருத்தவர், அவன் கொஞ்சம் தொல்லை கொடுத்தான் அவருக்கு. அது அப்போ பாவேந்தர் அதில் தலையிட்டு அதை பிரித்து விட்டார். பாவேந்தர் அப்போ கேட்ட வினா ஆணைமுத்தை பார்த்து, திருச்சியில் நடந்த நிகழ்ச்சி இது, விடுதியில் நடந்த நிகழ்ச்சி. பாவேந்தர் கேட்ட வினா, நீ ஜாதி பார்த்து அவனுக்கு கூட்டியா? ஏன்னா அவர் திருக்குறள் முனிசாமி பாடல்கள் எழுதலாம் பிழைகள் இருக்குன்ட்டு இவர் திருச்சி போடுவார், ஆணைமுத்து திருத்துவார். இவர் இடைநிலை முடித்தவர் தான். ஆனால் தன்னை வளர்த்து கொண்டவர், தன்னை அறிவு ஆற்றலில் வளர்த்து கொண்டவர். அது இந்த நேற்று 26 பெரியாருடைய வேண்டுகை ஏற்று திராவிடர் கழக தோழர் அத்தனை பேரும் 3000 பேருக்கு மேல் சட்டை எரிப்பு நகலில் எரிச்சிட்டு சிலை சென்றவர்.
1.5 ஆண்டு ஆணைமுத்து சிறையில் இருந்தவர். அந்த 1.5 ஆண்டை பயன்படுத்தி கொண்டு நன்முறையில் படித்து தேர்ந்து தெளிந்து வெளியே வந்தவர். அப்படி வெளியே வந்தவனுடைய அடிப்படையில் தான் எழுத்தண்ணி பெண், அது பாவேந்தர் சொல்லியிருக்கிறார். ஐயா அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒரு புலவர் ஒருத்தர் வந்துட்டு, ஐயா நான் புலவர் பட்டம் முடிச்சிட்டேன், நீங்கள் என்னை பாராட்டணும். நன்னூலில் ஒன்று தொல்காப்பியத்தில் ஒன்று கேட்டிருக்கிறாரு, இதை தொல்காப்பியனுடைய இதை சொல்லுன்னு. அது நான் படிக்கலைங்க ஐயா, பாடப்பகுதியில் அது எனக்கு இல்லை. அவன் இப்படி போனதும் சொன்னார், கேட்டே ஆரம்பித்து பாடப்பகுதியில் இருக்கிறத மட்டும் இவன் படிச்சுட்டு புலவன் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டு மற்றதை பற்றி எதுவும் தெரியலன்னு சொல்கிறான், இவனுக்கு நாம் பாராட்டணும் சொன்னது. அதேமாரி பாவேந்தருடைய இல்லத்தில் வந்து சந்தித்தது தங்கப்பாவை. அவர் இன்னும் மாறாமல் அதே நிலையில் இருக்கிறாருன்ட்டு அடிக்கடி சொல்லுவார். அது தமிழ் நெஞ்சங்களை வந்து கூட்டுட்டு தங்கப்பா விட்டுக்கிட்டு அவர் வர சொல்லலாம், வருவாருங்க ஐயான்னு. அவங்களாம் கிடையாது, வரணும்னு சொல்லிட்டு போகிறவர். அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சின்னு ஒரு நூல், அது இது இப்போ சொன்னதுனால அதெல்லாம் ஆண்டு பார்க்கல, அப்பயே எழுதிட்டு தமிழில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் அது எப்படி அழிக்கப்பட்டது, எப்படி விடுதலை பெற்றிருக்கிறது ஒரு பெரிய ஆய்வு நூலாக வந்தது. இது ஆய்வுக்கு பட்டத்துக்குரிய ஒரு நூல் என்று பாராட்டுதலையும் பெற்றவர் தோழர் ஆணைமுத்து. தனித்தமிழ் அறிஞர். அவங்க கூட இருக்கிறவங்க யாரும் கலப்பு தமிழில் பேசவே கூடாது, பேசினா தண்டம். அவங்க கூட இருந்த அந்த ஐயா பேர்லாம் எனக்கு நினைவில்லை. அவங்களாங்க ஏதாவது ஒரு சொல்லு அந்த பொன்னம்பலனார் ஐயா வழிகாட்டி அவருடைய திருமணத்தை நடத்தி வச்சு பொன்னம்பலனார் இவர் சாருன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, என்னது கால்னா தண்டம், அரைனா தண்டம், இப்படி காசுகளை தண்டுறது. தூய தமிழில் பேசணுன்ற பேச்சை வளர்த்து எடுத்த ஒரு தோழர் ஆணைமுத்து. அதை விட மிக சிறிய முதல்ல சொன்னபாடி மாந்தனையே மிக்க தோழர். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இவங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். ஐயா இங்கே இருக்கிறதுனால அம்மா இறந்துட்டாங்க, ஐயாவுடைய அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள்லாம் போயிட்டு இரவெல்லாம் போயிட்டு இருந்துட்டு அப்புறம் மீண்டும் காலையில் போகிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி இரவு இங்கே வந்து இருந்திருக்கிறார் தோழர். அப்புறம் காலையில் நான் கிளம்புறேன், இதுமாரி போகிறோம்மா. இது கிளம்பும்போது எங்கம்மா எங்கே கிளம்பிட்டார் அதுக்குள்ளே காலையில். அப்போ நான் சொன்னேன், இதுமாரி அருளியாருடைய அம்மா இறந்துட்டு. ஏன்பா இது என் கையில் சொல்லலை? கேட்பங்க, நான்லாம் அதுமாரிலாம் எண்ணி பார்த்ததே கிடையாது அவங்க கையில். ஏன்பா என் கையில் சொல்லலை? அருளி எப்படிப்பட்ட பேரறிங்க, அவனை பெற்றிருக்கிறாரு, அந்த தாயை நான் பார்த்து இறுதி வணக்கம் செய்யறது இல்லையா, என்னை கூட்டிகிட்டு போகிறது இல்லையா என்று கேட்ட ஒரே ஒரு தோழர் ஆணைமுத்துங்க. அதுமாரி அன்பும் மாந்தநேயமும் அறிவை போற்றுகின்ற தன்மை வேறு யாருக்கையிலுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அறிவாளிகளுமே. அதே மாதிரி நான் இட்டுட்டு போனதும் அங்கே மாலை போட்டுட்டு வீர வணக்கம் சொன்னார். அப்புறம் ஐயா கையில் பேசுனாங்களா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வெளியே வந்துடுவேன். நான் எப்பொழுதுமே வந்து அவர் கையில் அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டேன், உரையாடுறதுன்றது கிடையாது. இவனும் 2 தமிழ் மொழியும் தமிழ் தெரிஞ்சனும் இவங்க தான் நிறைய பேசுவாங்க. வந்துட்டேன். அப்புறம் மீண்டும் அவர் விட்டுட்டு போனேன். அதுக்கு மட்டும் கிடையாது, எந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் அறிவாளிகளாக இருந்தால் அவங்கள பாராட்டுவாங்க. சின்ன பிள்ளைகள் அறிவாளி. நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ஒருத்தர் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு பணம் பயன்படுகின்ற ஒரு தோழன் வேல்முருகன்ட்டு ஒருத்தமே, அவனுடைய பொண்ணு அவள் சின்னவ குழந்தை, ஆனால் அவள் வந்து முதல் மாணவியாக வந்துட்டா, தேர்வில் முதல் மாணவியாக வந்துட்டானதும் அவளை பாராட்டுறாரு. அது உடனே ஐயோ நான் தான் உன் அறிவை வணங்கணும் அப்படின்ட்டு அறிவை போற்றுகின்ற பெரிய பண்பு தோழர் ஆணைமுத்துகையில். என்னெல்லாம் படி வாடான்னு சொல்ல மாட்டார், படிங்கன்னாரு. நான் படிக்கலை, இப்படி இருக்கிறேன். அவர் படிச்சுக்கினே போனார். படைக்கப்பட வேண்டிய ஒரே ஒன்று பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதணுன்றது. அதை படிச்சுக்கினே போயிட்டு படைக்காமல் போயிட்டார். அவர் புகழ் என்று நிலைக்கின. இவங்க ஏதாவது செய்யட்டும், நாங்கள் கூட இருப்போம். நன்றி. ஐயா அவர்கள் இப்போது பேசுவார்கள். ஐயா ஆணைமுத்து முழுமையாக அறிந்தவர். அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை உள்வாங்கி அதே மெய்யியலோடு ஆய்வு பண்ணக்கூடியவர். அதனால்தான் அவருடைய கரங்களால் திறந்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம். அது இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார். பேரன்புக்குரிய நெஞ்சங்களே, தமிழ் தொண்டு தொடர்பான உணர்வில், பகுத்தறிவு தொடர்பான உணர்வில் அறிவார்ந்த உணர்வோடு நீங்கள் முன்னிற்கிற ஒரு சிறு கூட்டம் என்ற பெருமைக்குரிய கூட்டம். பெரும்பாலும் பெருமையான நிலைகள் எல்லாம் ஒடுங்கித்தான் கிடக்கும். அப்படித்தான் எல்லா இயக்கங்களும், நுட்பமான இயக்கங்கள், அறிவு இயக்கங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்குள் உட்பட்டு இயங்குவன.
அதில் 45-50 ஆண்டுகளுக்கு முந்தையே என்னை பயன்படுத்தின உள்ளங்களில் சடகோபன் உள்ளம் ஒன்று. அவருடைய இயக்கத்தை தொடங்குகிற பொழுதே என்னை அழைத்துத்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அது அரை நூற்றாண்டுக்கு பிறகும் அது தொடர்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பது அவர் பெயர் அமைத்திருக்கிற அந்த ஆசையில் தெரிகிறது. யா என்கிறது கட்டு, யாக்கை என்கிறது நாடி நரம்பு குருதி தசை எல்லாவற்றாலும் கட்டப்பட்ட உடம்புக்கு யாக்கை. யாப்பு என்பது கட்டுதல். இது கிரேக்கத்திலே எப்போ என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து தான் எப்பிக் என்கிற சொல்லும் அந்த காப்பியத்தை குறிக்கிறது. இது யாசை. யா என்கிறது கட்டு, யாசு என்கிறது ஆசு என்று தெரிந்தது. ஆசு என்ற இந்த பொன்னை உருவாக்குவதற்காக அதை இணைப்பதற்காக இருக்கிற பொடிக்கு ஆசுன்னு பேர். எனவே ஆசு கவி என்கிறது பாடிக்கொண்டே வந்து நிறுத்துவான், மறுபடியும் அது தொடர்வது எதுவோ அவன் ஆசு கவி. அந்த விட்ட இடத்திலிருந்து தொடருகிறவன். இது ஒரு ஆசை. அவர் அந்த தொடர்ச்சி அப்படியே சடகோபனிடம் இருக்கிறதை பார்த்து நான் வியப்படைகிறேன். இப்பொழுதும் பொது தொண்டுக்காக அவர் எங்கெல்லாம் யாரையெல்லாம் முன்னேற்றுவதற்கு அலைந்து கொண்டே இருக்கிறார் என்கிற செய்தியும் எனக்கு வியப்பாக இருக்கும். இதில் நமக்கு இருக்கிற உடம்புல 32 குணங்கள் இருக்கின்றன என்று 1000 ஆண்டுகளுக்கு முந்தி பவனந்தி சொல்வான். இந்த உடம்பிலே 32 குணங்கள். இதெல்லாம் நம்முடைய இனம் போட்ட, நம்முடைய மரபு போட்ட ஈவு, பிச்சை. இந்த உடம்பில் எவ்வளவு குணங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் படிப்படியாக நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்து படிப்படியாக ஆக்கினார்கள். அதற்கென்று நம்முடைய பாடமுறை படிக்கிறது, குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு 32 குணங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது எவ்வளவு கடுமையானது என்று இவர்களுக்கு தெரியும். நம்முடைய யாப்பியல் அமைப்பு, இலக்கண அமைப்பு, அது தொடர்பாக அறிவார்ந்த நடைமுறை அமைப்பு, அவற்றிலே குழந்தைக்கு எப்படி ஏற்றுவது என்கிறதுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்தார்கள். இந்த 32 குணங்கள் என்ன என்கிறதுக்கு பவனந்தி எழுதுகிறான் 1000 ஆண்டுகளுக்கு முந்தி. அது ஒரு 6 வரி 100 பா. இதை 5 நிமிடம் ஆகும். எனக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது நான் மனப்பாடம் பண்ணிக்கொண்டேன். அறிவருளாசை அச்சமான நிறை பொறையோர்ப்பு கடைப்பிடி மையல் நினைவு வெறுப்பு ஓப்பரக்க நான் வெகுளி துணிவழுக்காரன் வெளிமையைத்தல் துன்பம் இன்பம் இளமை மூப்பிகள் வென்றி மொச்சா பூக்க மரமதம் மறவி இணைய உடல்குள் உயிர் குணம் என்று அந்த பாட்டு முடியும். இது உள்ளே போட்டுக்கொண்டால் காலம் முழுமைக்கு இறக்கிற வரை மறக்காது. மூளையினுடைய அமைப்பில் இப்போ ஏனென்றால் மூளைக்கு இருக்கிற பெரிய திறம் தொடர்ந்து அதில் இயங்கிக் கொண்டே இருந்தால் இந்த மூளை வற்றுவதில்லை, சுரந்து கொண்டே இருக்கும். அது ஐயா ஆணைமுத்துக்கு இருந்தது. அவருக்கு இருந்த நினைவாற்றலுக்கு காரணம் அதனுடைய பொறுப்பு. இந்த மண்ணை பற்றிய பொறுப்பு, இந்த மக்களை பற்றிய பொறுப்பு, இந்த நாட்டை பற்றிய பொறுப்பு, இந்த மொழியை பற்றிய பொறுப்பு, அந்த பெரியாரை உள்வாங்கி கொண்டு அவர் இயங்கின இயக்க முறை என்கிறது அவரை நினைவாற்றலோடு இருக்க வைத்தது. நினைவாற்றல் இருப்பது என்பது பொறுப்பை சார்ந்தது. அதில் தொடக்க நிலையில் இந்த 32 குணங்களில் அவன் சொல்வது பவனந்தி அறிவு. அறிவு பாட்டை மனப்பாடம் பண்ணி கொண்டால் தமிழ் முறையிலே 32ஐயும் என்னை கேட்டால் உடனே அடுத்தபடியாக வரும். உள்ளே கணிப்பொறியில் இருக்கிற வட்டு போல உள்ளே இருந்து 32 குணங்களா அருளி நான் சொல்கிறேன். அறிவு, அருள், ஆசை, அச்சம், மானம், நிறை, பொறை, ஓர்ப்பு, கடைப்பிடி, மையல், நினைவு, வெறுப்பு, ஓப்பு, இரக்கம், நாணம், வெகுளி, துணிவு, அழுக்காறு, துன்பம், இன்பம், இளமை, மூப்பு, இகல், வென்றி, பொச்சாப்பு, ஊக்கம், மரம், மதம், மறவி என்று 32ஐயும் சொல்ல முடியும். இதற்கென்று நம்முடைய பாடமுறை அப்படி இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். எல்லாவற்றையும் பொழுது குழப்பி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சொல்கிறான், வடநாட்டிலிருந்து அடிப்படை தமிழை தெரியாமல் ஒரே ஒரு சொல் மட்டும் தெரியும், வணக்கம் என்று. இப்போ முன்ன வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்தோம், இப்போ வணக்கம் என்று சொல்ல வைத்து விட்டார்கள். அதுதான் அவனுக்கு தெரியும். இப்போது நமக்கு கற்கா, கசடரா, கற்பவை, கண்ணிற்கா, அதற்கு தகா அப்படின்றது நம்மிடம் திருக்குறளை சொல்லுகிறபடி வடநாட்டான் இருக்கிறான் என்றால் நம்முடைய அறிவு எப்படி என்று உலகம் முழுமைக்கும் ஆழமாக பரவி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆய்வுகள் திருக்குறளை பற்றி நடக்கின்றன. பெரியாரை பற்றி நான் நினைக்கிற பொழுது அவர் விரும்பியது தமிழ். யாருக்கும் சரியா தெரியாது, என்ன குறை சொல்கிறான், எது சொல்ல வேண்டும் என்று சொல்கிறான், அடிப்படை அறிவில்லாமல் சொல்கிறான். பெரியார் யார் என்றும் அவருடைய உழைப்பினுடைய பெருமை என்ன என்றும் அதில் தான் நாம் குந்தி கொண்டு மானத்தோடு தின்கிறோம் என்றும் நமக்கு அறிவையும் மானத்தையும் ஊட்டினை தெய்வம் அவர் என்கிறதையும் உணராமல்
குற்றம் என்ன? ஏதோ ஒரு சூழலில் ஒன்றை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட அந்த செய்தியை பெரிய பெரிய கருவியாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் பேசுகிற அருவருப்பான உலகில், நன்றி இல்லாத உலகில் நாம் வாழ்கிறோம். அவர் விரும்பியது தமிழ். அவருடைய ஒட்டுமொத்தமான வரலாற்றை பார்க்கிற பொழுது தெரிகிறது. அவர் விரும்பியது தமிழ். அவர் விரும்பிய நூல் திருக்குறள். அவர் விரும்பி கொண்டாடிய விழா என்கிறது பொங்கல். அவர் விரும்பிய தலைவர் என்கிறவர் காமராசர். அது அவரிடம் ஏராளமான பிழைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த நன்மையை நோக்கி அவரை தொழுது அவருக்கு துணை இருக்கிற பேருள்ளம் அவருடையது. அந்த பெருமகனுடைய உணர்வை உள்வாங்கிக் கொண்டு அதை முழுமையாக உணர்ந்த தலைமகன் நம்முடைய அண்ணல் ஆணைமுத்து ஐயா அவர்கள். அது உள்ளே வாங்கினதை செயற்படுத்துவதற்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை தீர்த்து கொண்டார். அவருடைய கடுமையான பகுதிகளை, அவர் ஈகம் செய்த அந்த பகுதிகளை அரிமா சொல்கிற பொழுது வியப்பாகவே இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வாழ்க்கை என்கிறது உரியவர்களால் சொல்லப்பெறும் பொழுதுதான் தெரியும். எல்லாவற்றையும் அதை கவனித்து கொண்டு ஒரு பெருமை மிகுந்த ஒருவருடைய மகளை திருமணம் செய்து கொண்ட பெருமை நான் என்கிற அந்த பீடு அவரிடம் இருந்தது. அதில் அவர் தெளித்த செய்தியில் ஒன்றுமே வீண் இல்லை. அரிமா பேசுவதை பெருமை மிகுதியாக பேசுகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் அத்தனை சொற்களை சொல்கிற அத்தனையும் வைர வரிகள். இந்த அறிவு தான் அடிப்படையானது என்கிறதை உணர்ந்த சடகோபன் பெரிய வியப்பாக அதை பேரறிவு, பேரறிஞர் என்று பெரியார் சொன்ன செய்தியை அப்படியே பிடித்து கொண்டு அதை நிலைப்படுத்துவதற்காக நன்றி உணர்ச்சியோடு அந்த பெயரை அமைத்திருக்கிறார். தமிழில் பா என்று ஒரு சொல் தொடக்க காலத்தில் இன்றைக்கு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி தோன்றியது. இந்த மொழியை பற்றி என்னுடைய ஆய்வில் என்ன கணக்கு என்றால், இந்த குரங்குக்கு முந்தி தேவாங்கு போல் இருக்கிற லெமூர் என்கிற அந்த வடிவத்தில் நின்று பிறகு ஆப் என்கிற நிலைக்காகி அதற்கு பிறகு பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக நின்றானே, இந்த குரங்கு நிலை நின்று மனிதனாக மாற்றியது என்கிறது தமிழ். இது மொழியியல் தெரிகிற பயல்களுக்கெல்லாம் சரியா தெரியாது. உலகம் முழுமைக்கு ஏதோ மொழியியல் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் தான் உலகத்துக்கு இன்றைக்கு இருக்கிற 6700 மொழிகள் இருக்கின்றன. அந்த 6700 மொழிகளுக்கும் அடிப்படையான தாய் இது என்கிறதை உலகம் உணரும் மொழியாக சிலவற்றை தெரிவித்து போக வேண்டும் என்றுதான் நான் அறையில் தவ முயற்சியாக கிடக்கிறேன். நான் செய்கிறது ஒரு தவம் என்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றவர் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு என்கிறார் திருக்குறள்ல. தவம் செய்கிறது என்ன என்று தெரியுமாடா உனக்கு? தம் கர்மம் செய்வார். உனக்கென்று ஒரு கர்மம் இருக்கிறதே, உன்னால் செய்ய முடிய கர்மம் இருக்கிறதே, அந்த கர்மத்திலேயே ஆய்ந்து தோய்ந்து மூழ்கி கிடக்கை. இதுதான் தவம், வேற ஒன்றும் இல்லை. தவம் என்கிறது கண்ணை மூடிக்கொண்டு அந்த இறைவா என்று வானத்தை நோக்கி பார்க்கிற வெறும் பார்வை அல்ல. தவம் என்கிறது தனித்து யாரோடும் தொடர்பில்லாமல் அறையிலே பூட்டி கொண்டு உள்ளே கிடந்து கொண்டு உனக்கென்று தெரிந்த உன்னால் முடிந்த உன்னால் செய்யப்படக்கூடிய கருமத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதிலே கிடக்கை. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றவர் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு. மற்றவர்களாம் ஏதோ ஆசைப்பட்டு கொண்டு என்ன பழி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று திருவள்ளுவர் சொல்வார். இந்த தவ முயற்சியை மேற்கொள்வது என்கிறதை அவர் தந்தை பெரியாருக்கு அவர் தலைமகனாக இருந்து ஒரு பெருங்கடமை ஆற்றியிருக்கிறார். அவருக்கு இணையாக பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டு எதை முதலில் செய்வது என்பதை தெரிந்தெடுத்து கொண்டு அதற்காகவே வாழ்ந்து இறந்து போவது என்கிறது மிக எளிதான செய்தி இல்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு தூய வாழ்க்கை. அவரை ஒரு முறை நான் கேட்டேன், ஐயா எத்தனை உங்களுடைய எடை என்ன? எடைன்னு ஆனால் நான் சொன்னேன், எத்தனை கிலோ நீங்க? 33 அப்படின்றார். 33. நான் அவரிடம் அப்பொழுதே ஒரு செய்தியை சொன்னேன். திருமணமாகி நான் வந்ததும் என் குடும்ப தொடர்பாக இருக்கிற உறவினர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒன்று கூடி என் மனைவியை ஆகிற பொழுது எனக்கு ஒலி கேட்கிறது. ஒரு கிழவி கேட்கிறாள், எத்தனை பவுன் புள்ள போட்டுட்டு வந்தது அப்படின்னு கேட்குறான். அவள் அப்படியே குழம்புறான். அவள் போட்டுட்டு வந்தது 2 பவுன். அதுவும் அவனுடைய தாயாரிடமிருந்து வாங்கி கொடுத்த நகை அதுதான். இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கு என் வீட்டில் ஒரே ஒரு கிராம் என்று சொல்கிறார்களே அந்த 5 எடை பொன் கூட காசு தரும் பொழுது நகை இவ்வளவு குறைவாக வைப்பகத்தில் கிடைக்கிறதே என்று எண்ணுவேன். ஆனால் நம்மிடம் ஒன்றும் இல்லை என்கிறது பின்னால் தான் தெரிய வரும். சரி, அது கிடக்கட்டும். அந்த 32 அந்த எவ்வளவு எடை என்றது இவர் 33 என்று சொன்னாரே. என்னுடைய மனைவி கேட்கிற பொழுது எனக்கு நினைவு அதை சொன்னேன். எவ்வளவு பிள்ளை போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு ஒரு கிழவி கேட்கிறா. எவ்வளவு பவுன் போட்டு வந்திருக்குது?
நானும் அறையில் உட்கார்ந்தபடியே கத்தினேன். 32 பவுன் போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னேன். அவள் என்னுடைய மனைவி வந்து அவள் எல்லாரும் போன பிறகு என் மனைவி என்னை கட்டி கொண்டாள். 32 கிலோ அவளுடைய எடை. அதை அவளிடம் சொன்னேன், என்னுடைய மனைவியை விட நீங்கள் ஒரு கிலோ அதிகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். அங்க திருவிழிக்கணியில் என்ன உணவு? 2 இட்லி அப்படின்றார். 2 இட்லி சாப்பிட்டு கொண்டு அந்த உடம்பு இத்தனை ஆயிரம் அறிவுகளையும் இத்தனை ஆயிரம் சுமைகளையும் தாங்கி கொண்டு இயங்கினது என்கிறது மிகப்பெரிய வியப்புக்குரிய வினை. அதில் இந்த பா என்று நான் சொன்னது விரிவு என்கிற பொருள். அதனாலதான் பாட்டை ஆ என்றும் ஓ என்றும் நீட்டினது. பாடுகிற பொழுது கடைசி வரியை நீட்டி இழுப்பதனாலே தான் அதுக்கு பா என்றே பொருள். பா என்கிறது தான் பார் என்று ஆனது. பார் என்ற பெரிய என்று பொருள். பாரு என்கிற சொல் தான் பரு என்று ஆனது. பரு என்கிறது தான் பெரு என்று ஆனது. அகர எகர தெரிவு என்று நாங்கள் மொழியில் சொல்வோம். பரு என்கிறது பெரு என்று ஆனது, கட்டி என்கிறது கெட்டி என்று ஆனது போல கட்டி என்கிறது கெட்டி என்று ஆனது போல பரு என்கிறது பெரு என்று ஆனது. பெரு என்கிற சொல் இன்னொரு உயிரெழுத்து வருகிற பொழுது அது பேர் என்று ஆகும். பேர் அறிஞர் மிகப்பெரிய பொருத்தமானது. இனிமேல் அவரை ஆணைமுத்து ஐயா என்று சொல்லுகிறதுக்கு மேலாக இந்த மண்ணிலே பேரறிஞர் என்று சொன்னால் அவருக்கு மட்டுமே அது பொருந்தும். அதை அவருக்கே நிலைப்பாக வேண்டும். எப்படி பெரியார் என்கிறதை அவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாதோ அதுபோல் பேரறிஞர் மிக அருமையாக அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை, திருச்சி நிகழ்ச்சி 73 நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அவர் உள்வாங்கி கொண்டு ஆணைமுத்தை நன்றியோடு நினைக்க வேண்டும் என்றால் அவருடைய அறிவு. அவரிடம் இருக்கிற சிறப்பு என்ன என்றால், தமிழில் முன் என்று ஒரு சொல் உண்டு. முன்னு என்றால் முன்னால் இருப்பதை நினைத்துப்பார் என்று பொருள். இது திருக்குறளில், இது தொல்காப்பியத்தில் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி முன்னம் என்று பொருள். அது முனான் என்று கிரேக்கத்தில் தெரியும். டு திங்க் என்று பொருள். முனம் என்கிறது தான். முனம் என்கிறது மொனம் என்றாகி மனம் என்று ஆனது. துளிர் என்கிறது தொழில் என்றாகி தளிர் என்று ஆனது. தொடர்பாக இருக்கிற உள் என்கிறது வளைவு என்ற ஒல்லுனாயி அல்லுனாயி அலைனானது. வளைவு என்கிற பொருள். இது தொடர்பாக இருக்கிற இந்த சொல் என்ன சொன்னேன் இப்போ? அதுக்கு பின்னால இப்ப வந்தது முன்னம் என்கிறது மொனம் என்றாகி மனம் என்றானது. இந்த மனம் என்கிறது என்னென்ன நினைவு. அவரிடம் இருந்த நினைவாற்றல் என்கிறது மிக ஸ்டோரி சொல்றார். இது ஆணைமுத்தான் சொல்ல முடியும். அவனுடைய கதை அதுதான் ஹிஸ்டரி. த மேன், அதாவது ஹிஸ்டரி ஆஃப் த மேன், த நியூஸ் ஆஃப் த மேன் என்று அது தொடங்குறார். என்ன காரணம் என்று அதெல்லாம் சிந்தித்துக் கொண்டு அவர் நீண்ட நெடுங்காலம் ஊறித்தான் சிந்தனையாளர் என்று பெயர் வைத்தது எளிதானதில்லை. அவருடைய பேரறிவு என்கிறது ஒட்டுமொத்தமான சிந்தனையாளருடைய அவருடைய உழைப்பை உற்று பார்க்கும் பொழுதுதான் இப்படி ஒருவனால் இயங்க முடியுமா? ஒரு ஆளால், ஒரு வடிவத்தால், ஒரு மாந்தனால் இயங்க முடியுமா? அதை செய்து காட்டியிருக்காரு. எப்பொழுதுமே அதை பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய எண்ணமும் அதை பற்றிய ஈடுபாடும் இருந்தால்தான் அப்படி எழுத முடியும் ஒரு நூலை. அது கையில் அடங்காதபடியான தொலைவுக்கு அந்த நூலை மட்டுமே அந்த ஒரு மாத இதழை அவர் நடத்தியிருக்கிற அழகு மிகப்பெரியது. ஈ என்ற மேல், இல் என்கிறது மேல், அதனில் இது பெரிது என்று அதை விட பொருள். இல் என்கிறதுக்கு மேலே இன் என்று ஆனது. இன் என்ற மேல்னு பொருள். இனி என்று அதுக்கு மேலன்னு பொருள். நாம் தெரியாம இனிமேல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன் என்கின்ற வடிவத்துக்கு ஈக்கு மேலே எய் என்ற மேலே பார், மேலே செலுத்து என்று பொருள். இந்த அம்பினை எய் என்ற மேலே செலுத்துன்னு பொருள். எய்யாமை என்கிறதுக்கு தொல்காப்பியனுக்கு இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அறியாமையை குறிக்கிறது என்று அவனுக்கு தெரிகிறது. எதை பதிவு செய்கிறான் அந்த உரியல்லே? எய்யாமையே அறியாமையே. எய் என்கிற அந்த வடிவம் மேலே சிந்தித்து பார் என்கிற பொருளையுடையதனாலே எய்து எது என்கிறது செது என்றானது. அமர் என்கிறது சமர் என்றானது போல் அத்தி அரண் என்கிறது சரண் என்றானது போல் அந்த அமையம் என்கிறது சமயம் என்றானது போல் இது தொடர்பாக இருக்கிற எய்து என்கிறது எது என்கிறது செது என்றாகி செத்து என்று வந்தது. 100 இடங்களில் சங்க இலக்கியங்களே செத்து, அது புலி செத்து என்று புலியாக கருதின்னு பொருள். இந்த செத்து என்கிறது தான் சித்து என்றானது. செலவு என்கிறது போல் சித்து என்கிறது எண்ணி பார்த்தல் அறிவுன்னு பொருள். அதனால தான் சித்தர் என்று பெயர். அறிவர்
அறிவாளிக்கு, அறிவனுக்கு, பெரிய அறிவு முனிவனுக்கு சித்தன் என்று பெயர். அந்த சித்து என்கிறது தான் சிந்து என்று மெலித்து, சிந்து அணை, விற்பு அணை, விற்பனை, கற்பு அணை, கற்பனை என்கிறது போல் சிந்தனை என்று வந்தது. திங்கர் என்கிறதுக்கு சிந்தனை, சிந்தனையாளர் என்று அவர் பெயர் வைத்ததெல்லாம் அதற்குள்ளாலும் பெரிய வரலாறு அடங்கியிருக்கிறது. அதுபோல் பேரவை என்கிறது, அந்த அந்த பெரு என்கிற சொல் பக்கத்தில் அவை என்று வரும் பொழுது பேரவை என்றது ஆகிறது. அவ்வுதல் என்கிறது கூடுதல் பொருள். அவ்வா அவ்வா என்ற பற்றுதல்னு பொருள். ஆவு பற்றுதல், ஆவல் பற்றுதல். அவை கூடியிருக்கிற கூட்டம். இந்த அவை என்கிறது தான் சபை என்று ஆனது. தமிழில் அமர் என்கிறது சமர் என்று ஆனது போல கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவை அல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே என்று அது போட்டது. சபை என்கிறது தெரியாமல் போட்டதில்லை. இந்த சபையை அவன் சபை என்றாக்கி சபா என்று சொன்னான். ருஷ்ய மொழியில சவெத் என்ற அசம்பிளின்னு பொருள். அதுதான் சோவியத் என்றானது. சோவியத் அசம்பிளி என்ற, சோவியத் என்பது கூட்டம் என்று பொருள். இந்த அவையினிடம் சொல்கிறேன், மிகப்பெரிய மதிப்புக்குரிய வரிகளை சடகோபன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் ஒரு உழைப்பாளி, தொடர் உழைப்பாளி, ஆணை புந்து போல மனம், தூய மனம், பிறரை முன்னேற்றுவதற்கென்று இயங்குகிற அவர் இதை நன்றி உணர்ச்சியோடு தூக்கியிருக்கிறார். அவருக்கு நாம் துணை இருப்போம். நன்றி, வணக்கம். பேரறிஞர் ஆணைமுத்து சுந்தரனார் பேரவையை தொடங்கி வைத்து, அவருடைய பெயர் பிள்ளையை தொடங்கி வைத்து திறந்து வைத்த பேராசிரியர் ஐயா தமிழறிஞர் அவர்களுக்கு இந்த சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி, நன்றி. சரி சரி, நன்றி, வணக்கம். சரி.